நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆப்பிள் டிவி, உங்கள் வரவேற்பறையின் வசந்தம். குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். போன கிளாஸோட கண்டினியூவேஷன். இன்னைக்கு 2 நாளும் பயோசுவாலஜி, உயிரி விலங்கியலில் மாடர்ன் ஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தற்கால மரபியலில் சில முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். என்ன கவனிச்சுக்கோ. This lesson alone carries 16 marks for your annual examination. Attentive full lesson கவனிச்சுக்கோ. என்னென்ன முக்கியமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீ எல்லாத்தையும் படிச்சுக்கணும். 2 1 மார்க் கொஸ்டின் வருவா, 3 3 மார்க் கொஸ்டின் வருவா, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். டோட்டலி 16 மார்க்ஸ் ஃபார் திஸ் லெசன். இத பத்தி சில பேசிக்ஸ் தெரியும் உனக்கு, அதை ஞாபகப்படுத்திட்டு இதுக்கு போறேன். Genetics means study of heredity and inherited variation. Heredity means transformation of characters from parents to the subsequent generation. Variation means the offsprings differ from their parents in slight degree. We are calling it as variation. பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். Study of heredity and inherited variation. Heredity means the transformation of characters from parents to the subsequent generation. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பண்புகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது அதை பத்தி படிச்சா அதை ஹெரிடிட்டின்னு சொல்லுவா. Variation means the offsprings differ from their parents in slight degree. We are calling it as variation. நாம் நம் பெற்றோரிடமிருந்து சிறிய அளவில் மாறுபடுகின்றோம், அதைத்தான் வேறுபாடு என அழைக்கிறோம். இது ரெண்ட பத்தி படிக்கிறதுக்கு ஜெனடிக்ஸ்னு பேரு. ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்பதை தாங்கள் 10ஆம் வகுப்பிலேயே படித்திருப்பீர்கள். ஜில்பான், ஒராங்குட்டான், தேவாங்கு, மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், எக்ஸ்மேன்லாம் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் அந்த மூதாதையர்கள் குரங்கு குட்டி தான். அவள்கிட்ட நமக்கு பண்புகள் வந்திருக்கிறது உனக்கு தெரியும். வலது பக்கம் அரிச்சா இடது கையால சொறிவ மனுஷ குணம், இடது பக்கம் அரிச்சால் வலது கையால சொறிவ மனுஷ குணம். பிஜு இங்க கெவினி தலையை அரிச்சா எப்படி சொறிவேல்? See, transformation of characters from parents to the subsequent generation. இத பத்தி படிக்கிறது தான் ஜெனடிக்ஸ். அந்த காலத்துல ஜெனடிக்ஸ்ல நீ 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறப்ப கிரிகார் ஜொஹான் மெண்டல் பைசம் சட்டைவத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார். 3:1, 1:2:1, 1:1, 9:3:3:1, 1:2:1, 2:4:2, 1:2:1, இந்த மாதிரி ரேஷியோவே நிறைய படிச்சிருப்பேன். அப்படியே கண்ணை கட்டிருக்கும். அதெல்லாம் நார்மல் ஜெனடிக்ஸ். நம்ம ஜுவாலஜியில இப்ப பார்க்க போறது, we are going to study the advancement in genetics. We are calling it as modern genetics. மரபியலில் ஏற்பட்ட தற்கால மாற்றங்களை பற்றி நாம் இந்த மரபியலில் பார்க்க போகின்றோம். இதுல என்னென்ன முக்கியம்? 4 organisms mainly responsible for the advancement of genetics. மரபியலின் முன்னேற்றத்திற்கு 4 உயிரினங்கள் அடிக்கோலின. Maximum scientific experiments are conducted in this organism. பெரும்பான்மையான ஆய்வுகள் இந்த உயிரினங்களில் செய்யப்பட்டிருக்கின்றன. You know number 1, Drosophila melanogaster. Drosophila melanogaster fruit fly பழப்பூச்சின்னு சொல்லுவா. மறந்துடாத, ஆசான் சொல்றது Drosophila, not லைலா. சினிமால தானே ஊத்தி சிரிச்சின்னு வருவா, அது லைலா. நான் இங்க சொல்றது என்ன சாரே? Drosophila melanogaster fruit flyல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கா. Neurospora, the fungus. நியூரோஸ்போரா என்று அழைக்கப்படுகின்ற பூஞ்சையிலே ஏராளமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. The yeast. ஈஸ்ட்னா கிழக்கு திசைன்னு நினைச்சுக்காதரா. ஈஸ்ட் ரெப்ரசென்ட் the fungi responsible for fermentation. நொதித்தலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட். And the bacterium E. coli. நீ ஒன்னே சாவக்கோழி, போந்தா கோழி, சுகுணா சிக்கன் எல்லாம் போக கூடாதுரா. ஆசான் சொல்றது என்ன? எஸ்ஸரீஷியா கோலி என்று அழைக்கப்படுகின்ற E. coli பாக்டீரியம், the intestinal bacterium, நம் சிறுகுடலில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா கூட்டம். இதுலதான் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கா. So the advancement of genetics only on the basis of experiments conducted in all these organisms. இந்த உயிரினங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகள் தான் மரபியலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. இதுல நம்ம பார்க்க போற சில கான்செப்ட். ஒன் இஸ் கேரியோடைப்பிங், குரோமோசோம் வரைபடம் வரைதல், அமைத்தல், கேரியோகிராம், அதை பத்தி பார்க்க போறோம். ஆர் இடியோகிராம், இது உன் புக்ல கொடுத்திருக்கா. செகண்ட் இஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன,
Third is the genetic engineering, மரபு பொறியியலை பற்றி பார்க்க போகிறோம். Then heritable diseases, பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள். More than 4,000 heritable diseases are reported in man. மனிதர்களில் 4000க்கும் மேற்பட்ட பாரம்பரியத்தன்மை நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஓம் புஸ்தகத்து பிரகாரம் more than 300 heritable diseases are reported. 300க்கும் மேற்பட்ட பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள். அதுல 6 நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு எல்லாம் HGP, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்று அழைக்கப்படுகின்ற மனித ஜீனோம் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், பொறுமையா கவனிச்சுக்கோ. First is karyotyping, karyogram or ideogram. First karyogram na நமக்கு என்னன்னு சொல்லணும். Diagrammatic representation of chromosome is said to be karyogram or ideogram. Chromosome வரைபடம் பா. Chromosome வரிசையா அடுக்கி வச்சு அத படமா வரைஞ்சு வச்சோம்னா it is known as karyogram or ideogram. உனக்கே தெரியும், பக்கத்து வீட்டு சோமு அல்லடா, பட்ட சோம்பு அல்லடா, எதிர்த்த வீட்டு சோமு அல்லடா, நம்ம சொல்றது குரோமோசோம். நம்ம மனுஷான்னு தெரியும், நம்மள்ட்ட எவ்வளவு குரோமோசோம் உனக்கு இருக்கும்னு தெரியும். Human system possesses 46 chromosome. நம்மிடம் 46 குரோமோசோம்கள் காணப்படும். 44 chromosomes are known as the autosomes responsible for body characters. The remaining 2 chromosomes are known as the sex chromosomes responsible for reproductive character. எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. கிருஷ்ணா, முகுந்தா, முராரே, அஸ்வினி, பரணி, கார்த்திகை எல்லாரும் அப்படியே விட்டு நோக்கும். நம்மள்ட்ட 46 குரோமோசோம் இருக்கா. 44 குரோமோசோம் நம்முடைய உடற்பண்புகளை கட்டுப்படுத்துவார்கள். ஆதலினால் அவர்களுக்கு ஆட்டோசோம் என்று பெயர். எஞ்சியுள்ள 2 குரோமோசோம்கள் பால் பண்புகளை கட்டுப்படுத்துவதால் அவர்களுக்கு பால் குரோமோசோம்கள் அல்லது அல்லோசோம்கள் என்று பெயர். 44 autosomes and 2 sex chromosomes are present. ஒரு ஆமனாட்டி குழந்தையை எடுத்துட்டு எல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா 44 plus XY ன்னு இருக்கும். இது ஆண் குழந்தையை குறிக்கும். ஒரு பொமனாட்டி குழந்தையா இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? 44 plus XX இருக்கும். XY இருந்தால் it represent male, XX இருந்தால் it represent female. இந்த 44 ரெண்டு பேருக்கும் common. 44 autosomes are common. These two are known as the sex chromosome. இவர்களுக்கு பால் குரோமோசோம் என்ற பெயர். Similar sex chromosomes are present. We are calling it as female. Dissimilar sex chromosomes are present. We are calling it as male. ஒத்த பால் குரோமோசோம்கள் காணப்பட்டால் பெண் என்றும், வேறுபட்ட பால் குரோமோசோம் காணப்பட்டால் அவர்களுக்கு ஆண் என்றும் பெயர். இத வேற மாதிரி சொல்லணும், 46 னு சொல்ல மாட்டா. என்னைக்குமே குரோமோசோம் ஜோடி ஜோடியா தான் இருக்கும். Chromosomes are always present in pairs. நம்மள்ட்ட எடுத்துன்னு எல்லாம் எந்த ஒரு குரோமோசோம் எடுத்துட்டாலும் இது மாதிரி ஜோடி ஜோடியா இருப்பா. அவளுக்கு பேரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்னு பேரு. தமிழ்ல ஒத்திசைவான குரோமோசோம்கள் என்று அழைப்பர். Morphologically, identical chromosomes are defined as homologous chromosome. அமைப்பொத்த குரோமோசோம்களை நாம் ஒத்திசைவான குரோமோசோம்கள் என அழைக்கிறோம். நம்மள்ட்ட இது மாதிரி 23 ஜோடி குரோமோசோம் பேரான்னு நின்றுப்பா. அத போட்டோ எடுத்து படமா வரைஞ்சு விட்டோம்னா it is known as karyogram or ideogram. Diagrammatic representation of chromosome is said to be karyogram or ideogram. குரோமோசோம் வரைபடம், அதற்கு karyogram னு பேர். அந்த குரோமோசோம் வரைபடம் நம்ம எடுக்கணும்னா we should follow one methodology. இதை படமாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றுவோம். அதுக்கு தான் karyotyping னு பேர். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். First, the embryonic fetal cells are taken from the amniotic fluid. நாம் அம்மா தொப்பாலியிலே ஒரு இடத்தில் மிதந்து கொண்டிருப்போம். அம்மா தொப்பாலியில கருப்பைன்னு ஒன்னு இருக்கும், யூட்ரஸ். யூட்ரஸ்ல ஒரு குஷன்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். The innermost mucous membrane of the uterus is said to be endometrium, where the fertilized egg is implanted. தாயின் வயிற்றிலே கருவுற்ற அண்டமானது பதித்து வைக்கப்படுகின்ற ஒரு கோடை திசுவிற்கு endometrium என்று பெயர். The innermost mucous membrane of the uterus is endometrium, where the fertilized egg is implanted. தாயின் வயிற்றிலே இந்த குஷனில் தான் நாம் கிட்டத்தட்ட 285 நாட்கள் அமர்ந்திருந்தோம். இங்க இருந்துதான் டுபுன்னு குதிப்போம். இப்ப அம்மா தொப்பாலியில இருந்து என்ன ஆகும்னா பிளாசண்டா வரும், அதுல இருந்து அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடி வரும், அப்புறம் இது மாதிரி ஒரு ஃப்ளூயிட் உள்ள பாப்பா இங்க குஜின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். அம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ் அப்படி எல்லாம் படிச்சிருப்பேன். இப்ப தாயின் வயிற்றிலே இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல நம்ம ஃப்ளோட் ஆயின்னு இருப்போம். So first we take the embryonic fetal cell from the amniotic fluid. தாயின் வயிற்றிலே ஆம்னியாட்டிக் திரவத்தில் காணப்படுகின்ற செல்லானது எடுக்கப்படும். எம்பரியானிக் ஃபீட்டல் செல்.
அதை ஏன் எடுப்போம்னா எம்பிரியோல இருக்க செல் பயங்கர ஃபாஸ்டா டிவைட் ஆகும், பயங்கர வேகமாக அது அதிவிரைவாக பிரிந்து கொண்டிருக்கும். அதனால அதை எடுத்து அந்த செல்லை தூக்கி ஒரு கல்ச்சர் மீடியத்துல போடுவா. இட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் கல்ச்சர் மீடியம். இது ஒரு வளர் ஊடகத்திலே இடப்படும். அப்ப அம்மா தொப்பாலில எம்பிரியானிக் ஃபீட்டல் செல்ல amniotic fluid, amniotic திரவத்துல இருந்து எடுக்கிறோம். then it is placed in a culture medium, ஒரு வளர் ஊடகத்தில் இடப்படும். This culture medium possesses two chemicals, one is phytohemagglutinin, another is colchicine. இந்த வளர் ஊடகத்திலே இரண்டு வேதிப்பொருட்கள் காணப்படும். ஒன்றிற்கு phytohemagglutinin என்று பெயர், மற்றொன்றிற்கு colchicine என்று பெயர். Phytohemagglutinin acts as a culture medium, supply nutrients to the developing fetal cell. வளருகின்ற கருசெல்லிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நாம் phytohemagglutinin என அழைக்கிறோம். இது இதற்கு உணவினை அளிக்கும். The main function of colchicine is to stop mitosis at metaphase. இந்த colchicine பணி இந்த பிரிகின்ற செல்லினை மெட்டா நிலையின் பொழுது தடுத்து நிறுத்தும். இந்த ஃபேஸ் ரொம்ப முக்கியம்டா தங்கம், நமக்கு நம்ம ஃபேஸ் முக்கியம், கேரியோகிராம்ல மெட்டாஃபேஸ் முக்கியம். Because the chromosomes are clearly visible only during metaphase stage. மெட்டா நிலையின் பொழுதுதான் குரோமோசோம்கள் மிக தெளிவாக தெரியும். அப்ப கால்சிசைனை தூக்கி போட்டோன்னே it stop mitosis at metaphase. மெட்டாஃபேஸ்ல எப்படி இருக்கும்னு நீ 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்ப. மெட்டாஃபேஸ்ல என்னைக்கு குரோமோசோம் எடுத்துட்டாலும் செல்லின் மைய பகுதியில் இருப்பார்கள். It is in the equatorial plane. And it is always in a tetrad condition. நான்கு இழை நிலையில் தான் இந்த குரோமோசோம்கள் காணப்படும். சென்ட்ரோமியர் with 4 chromatids said to be tetrad. நான்கு குரோமாட்டிடுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குரோமோசோமினை தாம் நாம் டெட்ரட் அல்லது நான்கு இழை நிலை என அழைக்கிறோம். இந்த நிலையில அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். Then it undergo hypotonic lysis. ஹைப்போடோனிக் ஊடகத்தில் இடப்படுகின்ற சமயத்தில் வெளியிலிருந்து நீரானது உட்புறமாக சென்று the embryonic fetal cell burst. எம்பிரியானிக் ஃபீட்டல் செல்லானது கருவோல் செல்லானது வெடிக்கும். வெடிச்ச அப்புறம் அந்த செல் எடுத்து ஒரு ஸ்லைட்ல வைப்பா. ஸ்லைடு மேல கவர் ஸ்லிப்பை போடுவா. அப்ப பார்த்து எல்லாம் குரோமோசோம் ஸ்கேட்டர்டா இருக்கும். இதை ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்படியே போட்டோ எடுப்பா. போட்டோ எடுத்து அதை வரிசையா அடுக்கி வைப்பா. இட் இஸ் நோன் as karyogram or ideogram. இதைத்தான் நாம் கேரியோகிராம் குரோமோசோம் வரைபடம் என அழைக்கிறோம். அப்ப எந்த செல் எடுத்துப்பா? எம்பிரியானிக் ஃபீட்டல் செல். எதுல இருந்து எடுத்துப்பா? amniotic fluid or from the amniotic திரவம். அதை தூக்கி என்ன பண்ணுவா சாரே? ஒரு கல்ச்சர் மீடியத்துல போடுவா. கல்ச்சர் மீடியத்துல என்ன ரெண்டு கெமிக்கல் இருக்கும்? one is phytohemagglutinin, another is colchicine. phytohemagglutinin என்ன பண்ணுவா? அந்த செல்லுக்கு ஃபுட் தருவா, உணவானது அளிக்கும். what's the role of colchicine? stop mitosis at metaphase. then it undergo or mitosis. colchicine இன் பணி மைட்டோசிஸ் செல் பெறுதல் அல்லது மியாசிஸ் செல் பெறுதல் எந்த செல் பெறுதலை எடுத்துக்கொண்டாலும் மெட்டா நிலையின் பொழுது நிறுத்தும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா சாரே? அதை எடுத்து ஒரு இன்னொரு வளர் ஊடகத்துல போடுவா. இட் இஸ் பிளேஸ்ட் இன் another culture medium where hypotonic lysis takes place. hypotonic வளர் ஊடகத்தில் இடப்படுகின்ற சமயத்தில் வெளிப்புறத்திலிருந்து நீரானது உள்ளே செல்வதன் காரணமாக அது பருத்து வெடித்து விடும். அதை எடுத்து அப்புறம் ஒரு கவர் ஸ்லைட்ல வைப்பா. கவர் ஸ்லிப் போடுவா. மைக்ரோஸ்கோப்ல வச்சு போட்டோ எடுப்பா. அந்த போட்டோல குரோமோசோம் ஸ்கேட்டர்டா இருக்கும். குரோமோசோம்கள் சிதறி காணப்படும். அதை வரிசையா அடுக்கி வைப்பா. அரேஞ்ச் பண்ணி வச்சால் இட் இஸ் known as karyogram or ideogram. இத பேசிஸா வச்சுட்டு குரோமோசோம் 7 குரூப்பா பிரிச்சிருக்கான்னு உனக்கு தெரியும். கிளாசிபிகேஷன் ஆஃப் குரோமோசோம் இட் இஸ் ஆல்சோ a very important 5 mark question. குரோமோசோம் 7 குரூப்பா பிரிச்சிருக்கா. A B C D E F G H I J K L M N O P A L M N O P Q R S T. அப்படிலாம் பாட்டுலாம் பாடுறாதீங்கடா. A B C D E F G இதோட நிறுத்தி பண்ணோம். H I J K L M N O P அது மாதிரி 72 குரூப்லாம் போடாது. 7 தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன், மறந்துடாத. நம்பர் ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. 328 3323 328 3323 னா முதல் குரூப்ல 3 குரோமோசோம் இருப்பா. 1 2 and 3. ரெண்டாவது குரூப் எடுத்துட்டேன்னா 4th குரோமோசோமும் 5th குரோமோசோமும் இருப்பா. மூணாவது குரூப் எடுத்துட்டேன்னா 6 7 8 9
10, 11, 12, X. 8 குரோமோசோம் இருப்பா. நாலாவது குரூப் எடுத்துட்டேன்னா 3, 2, 8, 3, 3, 2, 3 சொன்னேன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த குரூப் வர சமயத்துல 12 முடிஞ்சுட்டா 13, 14, 15 இருப்பா. இங்க 16, 17, 18 இருப்பா. இங்க எடுத்துட்டேல்லாம் 19, 20 இருப்பா. இங்க எடுத்துட்டேல்லாம் 21, 22. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு 23 எழுதி போடுவா. 23 எழுதக்கூடாது. யூ ரைட் வை. டேபிள்ல பார்த்துக்க எவ்வளவு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற. முதல் குரூப்ல 3 chromosomes, second group B group composed of 2 chromosomes, third group composed of 8 chromosomes, fourth group composed of 3 chromosomes, fifth group composed of 3 chromosomes, sixth ல எடுத்துட்டேல்லாம் 2 இருப்பா, 7 ல எடுத்துட்டேல்லாம் 3 இருப்பா. இதை தவிர அதோட கேரக்டர் எழுதணும். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் பண்புகள் உண்டு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பண்பு உண்டு. அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிடுறேன், மறந்துடாத. எம் சுலுரு சுப்பம்மா 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 டின் 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 சுலுரு சுப்பம்மா டின் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமால பாட்டு வந்து அதை பரிசையில எழுதிப்படாதா. எம் சுலுரு சுப்பம்மான்னு எழுதிடக்கூடாது. எம் ரெப்ரசன்ட் மெட்டாசென்ட்ரிக், எஸ் ரெப்ரசன்ட் சப்மெட்டாசென்ட்ரிக், எஸ் ரெப்ரசன்ட் சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், செகண்ட் குரூப்ல இருக்கிறவா சப்மெட்டாசென்ட்ரிக், தேர்ட் குரூப் சப்மெட்டாசென்ட்ரிக், fourth acrocentric, fifth metacentric, sixth metacentric, seventh is acrocentric. இத நாம எப்படி பார்த்தோம்? எம் சுலுரு சுப்பம்மா இத எழுதினேனா முடிஞ்சு போயிடுது. அதை தவிர இதுக்கு சில பண்புகள் காணப்படுகிறது. ஏ குரூப் எடுத்துட்டேல்லாம் it composed of very large chromosomes. இந்த தொகுதியில் உள்ள குரோமோசோம்கள் மிக பெரியதாக இருக்கும். கீழே ஓடிவா. ஜி குரூப் composed of very small chromosomes. அது ரொம்ப நீளமா ரியல் அமிதாப் பச்சன் மாதிரி பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் இங்க இருக்கிற குரோமோசோம் பார்த்தேன்னா டிஷூம் அமிதாப் பச்சன் மாதிரி குட்டியுண்டா இருக்கும். டிஷூம்னு ஒரு சினிமா பார்த்தேல்ரா, அதுல குட்டியுண்டு ஒரு அமிதாப் இருப்பான்டா. ரியல் அமிதாப் 7 அடி ஒசரம், டிஷூம் அமிதாப் 1.5 அடி ஒசரம். சோ இங்க இருக்கிறவா பெரிய குரோமோசோம், இங்க இருக்கிறவா குட்டி புஷ்கா இருப்பா. சி அரபிக்கடலோரம் ஒரு அலையை கண்டனே, அலையே 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 அலையே. அரபிக்கடலோரலாம் அலை வடி வரும்டா. இப்படி அந்த சீங்கிறது ரொம்ப பெருசு, ரிவர்ங்கிறது குட்டியுன்றா. அதோட கொஞ்சம் பெருசா இருந்தா நம்ம சொல்லுவேல்ரா, ரொம்ப பெருசா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏரி சொல்லுவோம். பத்தியோன்னோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பெருசுனா சி. So C ரொம்ப பெருசு. C is also a largest group because it is made up of 8 chromosomes. சி என்பது மிகப்பெரிய குரோமோசோம் தொகுதியாகும். ஏனெனில் இங்கு 8 குரோமோசோம்கள் காணப்படும். இங்க யார் யார் இருப்பான்னு சொன்னேன். சோ சி இஸ் த லார்ஜஸ்ட் குரூப். சி தொகுதி என்பது மிகப்பெரிய தொகுதியாகும். பிகாஸ் இட் possesses 8 chromosomes. 8 குரோமோசோம்களை 8 குரோமோசோம்களை பெற்றிருப்பதால் சி தொகுதியினை நாம் மிகப்பெரிய குரோமோசோம் தொகுதி என அழைக்கிறோம். அப்படியே நல்ல கவனி. 6 ஓட ஸ்பெல்லிங் சொல்லு. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எஸ் ஐ எக்ஸ் 6. 6ல எக்ஸ் இருக்கா? அப்படிங்க ஓடிவா. எக்ஸ்லயும் எக்ஸ் இருக்கா? The X chromosome completely resemble the 6th chromosome. எக்ஸ் குரோமோசோம் என்பது 6வது குரோமோசோமினை அப்படியே அமைப்பில் ஒத்திருக்கும். இது பப்ளிக்ல ஒரு தடவை கேட்டிருந்தா. எக்ஸ் குரோமோசோம் completely resemble this chromosome னு பரிசையில கேட்டு நம்பர் கொடுத்திருந்தா. எக்ஸ் குரோமோசோம் என்பது பார்ப்பதற்கு முழுமையாக 6வது குரோமோசோமை போன்று இருக்கும். இதை எழுதி முடிச்சேன்னா பரிசையில உனக்கு ஒரு 5 மார்க் கிடைக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நீ கேப்ப, ரைட் சார் எல்லாம் சொல்லிக்கிட்டே போறீங்க, நம்பரா சொல்றீங்க, கேப்ல பாட்ட பாடுறீங்க, கண்ணை கட்டுது. இந்த கேரியோ டைப்பிங் பண்றதுனால என்ன சார் யூஸ்? What is the use of karyotyping? இந்த கேரியோ டைப்பிங், கேரியோகிராம் பண்றது, இடியோகிராம் பண்றது, போட்டோ எடுக்கிறது, வரிசையா அடுக்கி வைக்கிறது, நீங்க டான்ஸ் போடுறது, இதுக்கெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னா ரொம்ப யூஸ் இருக்கு. It is used to identify the sex of the individual. தாயின் வயிற்றில் குழந்தையானது வளர்கின்ற சமயத்தில் அந்த குழந்தையானது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை கண்டறிவதற்கு இது உதவுகிறது. இப்ப 44 பிளஸ் XX இருந்தால் அது பெண் குழந்தை என்பது நமக்கு தெரியும். 44 பிளஸ் XY என்று இருந்தால் ஆண் குழந்தை என்று தெரியும். So it is used to identify the sex of the individual. ஒரு குழந்தையின், தாயின் வயிற்றில் வளரும் குழந்தையின் பாலினை கண்டறியலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம். It is also used to find the heritable diseases in human. பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்களை கண்டறிய உதவுகிறது. சில பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் நல்லதா இருக்கும், சிலது கெட்டதா இருக்கும்.
அந்த பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் பயங்கரமாக இருந்ததுன்னா குழந்தை அம்மா வயத்துல இருக்கிற பேத்தை கண்டுபிடிச்சு அபார்ட் பண்ணிடுவாங்க. கரு சிதைவு செய்வதற்கு உதவுகிறது. Then it is also so மறந்துடாத first sex, second எடுத்துனா it is used to find the heritable diseases. பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்களை அறியலாம். அத பத்தி தனியா அப்புறம் வரேன். மூணாவது it is also used to find the chromosomal aberration or chromosomal abnormality. குரோமோசோம் ஒழுங்கு மாற்றங்களை கண்டறிய உதவுகிறது. டெலிஷன் நீக்கம், addition சேர்க்கை, substitution பதிலீடு, then chromosomal aberration deletion or deficiency குறைபாடு, duplication ரெட்டிப்பாதல், inversion தலைகீழ் திருப்பம், translocation இடம் மாறுதல், ploidy, euploidy, aneuploidy, monoploidy, diploidy, polyploidy, autopolyploidy, allopolyploidy, autotriploidy, autotetraploidy, aneuploidy, trisomy, tetrasomy, monosomy நல்லுச்சாமி நல்லுச்சாமி அல்லடா நல்லி சோமி 2n-2 அப்படிலாம் பாட்னியில படிச்சிருப்பேன். இதை போன்று ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் கண்டறிவதற்கு இந்த குரோமோசோமல் மேப்பிங் குரோமோசோம் வரைபடமானது உதவும் என்பதை மறந்து விடாதே. சோ படிக்கிறது எல்லாம் உனக்கு வாழ்க்கை தொடர்பானது. Next we come to the genetic engineering. மரபு பொறியியல். இத பத்தி ஏற்கனவே பாட்னியில படிச்சிருப்பேன். இருந்தாலும் ஒரு தடவை ஜுவாலஜி மாதிரி சொல்லி தந்துறேன், கேட்கும். Introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. அயல் ஜீன்களை உட்லே செலுத்தி ஒரு உயிரினத்தின் ஜீனோமை நாம் மாற்றி அமைத்தோம் என்றால் அதனை ஜீன்களை விரும்பியபடி கையாளுதல் அல்லது இணைக்கப்பட்ட DNA உருவாக்கம் அல்லது மரபு பொறியியல் என்று பெயர். சோ ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த காலத்துல எந்த ஜீனை வேணாலும் கழட்டி யார்கிட்ட வேணாலும் குத்தி எதை வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இதுல ஒரு சில வார்த்தைகள் புதுசா கொடுத்திருக்கான். மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் ஆர் known as transposons, first reported by Barbara McClintock. நடமாடும் பொருள், நடமாடும் பாரம்பரிய பண்புகளை எடுத்துக்கொண்ட பொருள், எடுத்து செல்லும் பொருளுக்கு டிரான்ஸ்போசன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பா. அதை கண்டுபிடிச்சது பார்பரா மெக்லின்டாக்னு கொடுத்திருப்பார். The first gene cloned by Herbert Bayer அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்திருப்பான். ஸ்டான்லி கோஹன் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் தான் முதலில் ஜீன்களை குளோன் செய்தார்கள் என்று கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. இப்ப நம்ம பார்க்க போறது பாட்னியில படிச்சிருந்தாலும் இன்னொரு தடவை ஜெனடிக் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துறேன். Introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. இந்த மாதிரி குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கா, இந்த பக்கம் அனுஷா உட்கார்ந்துட்டு இருக்கா, இங்க சங்கீதா பிஜிலானி உட்கார்ந்துட்டு இருக்கா, இந்த இடத்துல அரவிந்த் பிஜிலானி உட்கார்ந்துட்டு இருக்கா, அங்க மாமல்லன் உட்கார்ந்துட்டு இருக்கா, இங்க மகேந்திரவர்ம பல்லவன் உட்கார்ந்துட்டு இருக்கா, நிறைய குழந்தைகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாம் சாத்வீகம். ஆசான்டேந்து ஒரு ஜீனை கழட்டி உங்கள்கிட்ட குத்தி மாதிரியே உன்னோட கேரக்டரை மாடிஃபை பண்ணிட்டோம்னா we are calling it as genetic engineering. இப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்கா, மனுஷால் தேர்ந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை கழட்டி ஈகோலை பாக்டீரியால குத்தி ஈகோலையில ஒரு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா. that insulin is said to be humalin. The human insulin obtained from the intestinal bacterium is said to be humalin. இன்சுலினுக்கும் ஈகோலை பாக்டீரியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது இப்ப எங்க கிடைக்கிறதுனா ஈகோலையில கிடைக்கிறது. பிகாஸ் இட் இஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு. மனிதரின் ஜீனானது எடுத்து அதன் உட்புறத்தை செலுத்தப்பட்டு அதனுடைய பண்பு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னிக் எடுத்துட்டு எல்லாம் மரபு பொறியியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதற்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிட்டேன், வரையறை. Introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. அயல் ஜீன்களை உள்ளே செலுத்தி ஒரு உயிரினத்தின் ஜீனோமை நாம் மாற்றி அமைத்தோம் என்றால் அதற்கு மரபு பொறியியல் என்று பெயர். இந்த வரையறப்பறம் ஈகோலை பாக்டீரியம்னு உனக்கு தெரியும். இதுக்காக பேசிக் டூல்ஸ், அடிப்படை கருவிகள் 2 தேவை. ஒருத்தர் டிஎன்ஏ வெட்டுறதுக்கு ஒரு கத்திரிக்கோள் வேணும். கத்திரிக்கோலா யூஸ் ஆனது மாலிகுலர் சிசர் ரெஸ்ட்ரிக்ஷன். குழந்தைல கவனிடா தங்கம். இப்ப மாடர்ன் ஜெனடிக்ஸ்ல we are seeing genetic engineering. கொஞ்சம் கரண்ட் கட்டாச்சு, வேற எதுவும் இல்ல, அட்டென்டிவா கவனிச்சுக்கோ. ஜெனடிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல். Introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. அயல் ஜீன்களை உட்செலுத்தி ஒரு உயிரினத்தின் ஜீனோமை நாம் மாற்றி அமைத்தோம் என்றால் அதற்கு மரபு பொறியியல்னு பேர். Here we are going to introduce human insulin gene from the beta cell into the system of E. coli and we are going to get the product insulin.
மனிதனின் பீட்டா செல்லிலிருந்து இன்சுலின் உருவாக்கக்கூடிய ஜீனை எடுத்து ஈகோலை பாக்டீரியத்தின் உள்ளே செலுத்தி ஈகோலையிலிருந்து இன்சுலின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மருந்தினை மருந்துன்னு சொல்ல வேண்டாம், ஹார்மோனை we are going to get the hormone insulin, ஹார்மோன் இன்சுலினை பெறப்போகிறோம். இதுக்கு 3 பேர் வேணும். ஒன் இஸ் டோனார், வழங்கி. செகண்ட் இஸ் த ஹோஸ்ட், ஏற்பி. தேர்ட் இஸ் த வெக்டர், த கடத்தி. நம்ம புக்ல கொடுக்கிறப்ப ஜுவாலஜியில வெஹிகுலர் டிராஃபிக்னு கொடுத்திருப்பா. எஃபிஷியன்ட் ஜீன் எக்ஸ்சேஞ்சிங் வெஹிக்கல்னு கொடுத்திருப்பா. ஜீனை எடுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த கடத்தியாக பிளாஸ்மிடானது செயல்படும். அப்ப வழங்குவதற்கு ஒருவர் வேண்டும், அவர்தான் கர்ணன், டோனார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. இங்கு கர்ணனாக இருப்பவர் பீட்டா செல். ஹோஸ்ட் ஏற்பி, அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பவர் இந்த ஈகோலை பாக்டீரியம். ஈகோலை இருக்கலாம், or Bacillus subtilis இருக்கலாம், or Streptomyces species இருக்கலாம், or it may be Saccharomyces cerevisiae. இதுல யார வேணாலும் ஹோஸ்டா வச்சுக்கலாம். The vector, ஜீனை எடுத்து செல்லக்கூடிய கடத்தியாக இருப்பது நம்பர் 1 the plasmid, நம்பர் 2 மறந்துடாதீங்க the bacteriophages. What are plasmids? The non-genomic DNA or extracircular DNA present in the cytoplasm of the bacterial species is said to be plasmid. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் மரபுடன் தொடர்பற்ற ஒரு டிஎன்ஏ வினை நாம் பிளாஸ்மிட் என அழைக்கிறோம். It's a very good vector. The viruses infecting the bacteria are known as the bacteriophages. அவாலும் வெக்டரா இருப்பா. வைரஸுக்கு பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு பாக்டீரியோபேஜ்கள் என்று பெயர். அவர்களும் மிகச்சிறந்த கடத்தியாக இருப்பர். அதுக்கப்புறம் டிஎன்ஏ வெற்றத்துக்கு கத்திரிக்கோள் வேணும், ஒற்றத்துக்கு பேஸ்ட் வேணும். வெற்ற கத்திரிக்கோள் மாலிகுலர் சிசர்னு சொல்லுவா. ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியாசஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியாசஸ், பாஸ்பேட்டேசஸ், லிகேசஸ், லிங்கேசஸ் நிறைய நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. ஈஸியா ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியாசஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியாசஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அவளை தூக்கி போட்டா டிஎன்ஏவை சக்குன்னு கத்திரிக்கோள் மாதிரி வெட்டிடுவா. சிசர்ஸ்னா நீ வேற எதுவும் போயிடாத, சிசர் ஃபில்டரை நான் சொல்லவில்லை, மாலிகுலார் சிசர் மூலக்கூறு கத்தரிக்கோள். ஒற்றத்துக்கு ஒரு பேஸ்ட் வேணும். டிஎன்ஏ லிகேஸ் ஆக்ட் அஸ் a paste. டிஎன்ஏ லைகேஸ் என்பது ஒரு பசையாக செயல்படும். Isolate the donor DNA from the beta cell. நம்மளோட pancreasல islets of Langerhans Langerhans திட்டுக்களில் பீட்டா செல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல் காணப்படும் which secrete insulin. Isolate the DNA from the beta cell. Cut and remove the insulin producing gene with the help of restriction enzyme or restriction endonuclease. பீட்டா செல்லிலிருந்து டிஎன்ஏவை தனிமைப்படுத்தவும் இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஜீனினை மூலக்கூறு கத்தரிக்கோளின் துணை கொண்டு வெட்டி எடுக்கவும். Isolate the plasmid from the E. coli bacterium. E. coli பாக்டீரியத்திலிருந்து பிளாஸ்மிடை தனிமைப்படுத்தவும். இதோட இதை சேர்க்கணும்னா ஒரு கேப் வேணும். Cut the plasmid with the help of restriction enzyme. Restriction நொதியின் துணை கொண்டு பிளாஸ்மிடை வெட்டவும். Then there will be a gap. ஒரு இடைவெளி காணப்படும். Fuse the donor and the vector DNA with the help of DNA ligase enzyme. The process is said to be splicing. வழங்கி டிஎன்ஏ வினையும் கடத்தி டிஎன்ஏ வினையும் டிஎன்ஏ லைகேஸின் துணை கொண்டு ஒட்டினால் அதற்கு மூலக்கூறு ஒட்டுதல் என்று பெயர். Now we get rDNA or hybrid DNA or recombinant DNA. இதன் மூலமாக நமக்கு இணைக்கப்பட்ட டிஎன்ஏ ஆனது கிடைக்கும். It possesses insulin producing gene. Introduce the rDNA inside the E. coli bacterium. இதை எடுத்து E. coliல குத்து. The rDNA orders the host DNA to multiply it. The host DNA follows the instruction of rDNA. The rapid proliferation of rDNA by the host DNA is said to be molecular cloning or gene cloning. rDNA வானது ஓம்புயிரி டிஎன்ஏ வினை நகலாக்கம் செய்ய பணிக்கும். ஓம்புயிரி டிஎன்ஏ வானது rDNAவின் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து அதனை நகலாக்கம் செய்யும். உள்ள போனது ஒரு இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன். அப்படியே ஜெராக்ஸ் காப்பியா போட்டு ஆயிரக்கணக்கான இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் இருக்கக்கூடிய rDNA உண்டாகும். இதற்குத்தான் மூலக்கூறு நகல் பெருக்கம் அல்லது ஜீன் நகல் பெருக்கம்னு பேர். இந்த பாக்டீரியா ஒரு கல்ச்சர் மீடியத்தில் க்ரோ பண்ணோம்னா we get one insulin, the human insulin.
obtained from the intestinal bacterium E. coli is said to be humulin. இவ்வாறு எசரீஷியா கோலியின் பாக்டீரியாவை வளர்கின்ற ஒரு வளர் ஊடகத்தின் மேற்புறத்தே ஒரு இன்சுலினானது உருவாகும். அந்த இன்சுலினுக்கு ஹியூமலின் என்று பெயர். இதை எடுத்து யாரான் சக்கரவியாதிக்காரா இருந்தா பொட்டாக்ஸ்ல ஸ்வாங்கின்னு குத்தி டெல்ல வச்சுக்கோங்களேன். அப்ப ரத்தத்தில் சர்க்கரையின் அளவானது குறைய உதவும். இட் இஸ் யூஸ்ட் டு ரெடியூஸ் பிளட் சுகர் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல். இதான்ப்பா மாலிகுலார் குளோனிங் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது பாட்னிலேயே என்ன படிச்சுட்டே இங்க எக்ஸ்ட்ராவா ஒன்னு ரெண்டு கொடுத்துருக்கான். அதுக்காக தான் கொஞ்சம் சமத்தா கேவினி. இங்க என்ன சார் பாட்னியோட எக்ஸ்ட்ராவா இருக்கிறது? ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். They explain a plenty about the plasmid. பிளாஸ்மிடை பற்றி ஏராளமான தகவல்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நம்ம பாட்னியில படிச்சது the non-genomic DNA or extracircular DNA present in the cytoplasm of the bacterial species is to be plasmid. எசரீஷியா கோலியின் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற ஒரு டிஎன்ஏவினை தாம் நாம் பிளாஸ்மிட் என அழைக்கிறோம். அதோட பாட்னியில முடிஞ்சிடுச்சு. ஜூல எக்ஸ்ட்ரா இட்ஸ் எஃபிஷியன்ட் ஜீன் எக்ஸ்சேஞ்சிங் வெஹிக்கிள். ஜீனினை எடுத்து செல்லக்கூடிய மிக சிறந்த வாகனமாக ஊர்தியாக இது செயல்படும். It is made up of 200 to 300 nucleotides. இது 200 இருந்து 300 நியூக்ளியோடைடுகளால் ஆனது. இட்ஸ் a self replicating structure. தானாகவே நகலாக்கம் செய்யும் திறனை பெற்றிருக்கும். இதெல்லாம் எங்க கிடையாதுன்னா பாட்னியில கிடையாது, ஜுவாலஜியில கொடுத்திருக்கா. இந்த பிளாஸ்மிட பத்தி பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் என்சைம்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா. வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங்? மரபு பொறியியலில் பங்கேற்கக்கூடிய நொதிகள்லாம் ஒரு 5-6 பேரான்னு படிச்சுக்கோ. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியாசஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியாசஸ், பாஸ்பேட்டேசஸ், லிகேசஸ், அது மாதிரி என்சைம் இருப்பா. 6 நொதிகள் பேரை படிச்சுக்கோ. 6.5 எடுத்துட்டு எல்லாம் 3 மார்க். இது முதல்ல சொன்னது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டுக்கு போறோம். நன்னா நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா கெவினி. ஆசான் தலையில வல்க, நடுவில் இருக்கிறது மாபெரும் தொப்ப, அடிக்கடி உனக்கு போடுறது மொக்க. தாங்க முடியலையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆசான் தலையில வல்க, நடுவில் இருக்கிறது தொப்ப, அடிக்கடி உனக்கு போடுறது என்ன? மொக்க. புள்ளையாருக்கு தேவை தும்பிக்க, உனக்கும் எனக்கும் தேவை நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நல்ல மார்க் வாங்குவேன்னு ஒரு நம்பிக்கையோட எங்க ஃப்ரெஷ்ஷா கெவினி. எங்க ஃபேமிலியில 3 டிசீஸ் ஹெரிட்டபிள், 3 பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள் காணப்படுகின்றன. The diseases inherited from parents to the subsequent generation are known as heritable diseases. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு ஏதாவது நோயானது கடத்தப்பட்டது என்றால் அதனை நாம் பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள் என அழைக்கிறோம். More than 300 heritable diseases are reported in man. மனிதர்களில் 300க்கும் மேற்பட்ட பாரம்பரியத்தன்மை நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன. புக்கு பிரகாரம் அதுல 6 வியாதியை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். 6 நோய்கள் உனக்கு விளக்கப்பட்டுள்ளது. சிக்கிள் செல் அனீமியா, தலாசீமியா, ஏகாமா குளோபிலினீமியா, அல்பினிசம், ஹண்டிங்டன் ஸ்கோரியா, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி. கட்டுதா? எனக்கு அதே கண்டிஷன் தான். இது மாதிரி எங்க ஃபேமிலியில பாரம்பரிய தன்மை கொண்ட நோய் 3. 1 வல்க, 2வது தொப்ப, 3வது சர்க்கரை வியாதினா எங்க வீட்டுல அவ்வளவு குடும்பத்தில் 90% மக்கள் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற சர்க்கரை நோயினால், நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் அஞ்ச மாட்டோம். வலது கையில் குலோப் ஜாமுனை தின்று கொண்டு இடது கையில் இன்சுலின் இன்ஜெக்ஷனை குத்தி கொள்வோம். நெஞ்ச இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எங்களுக்கு அந்த வியாதியை பத்தி கவலை இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய பாரம்பரியத்தன்மை நோய் உண்டு. அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணோம்னா சரிங்க, அதை பற்றி நாம் ஸ்டடி செய்தோம் என்றால் அதற்குத்தான் பெடிகிரி அனலைசிஸ் ஆர் சந்ததி வழி தொடர் ஆய்வுன்னு பேர். சந்ததி வழித்தொடர் ஆய்வு அப்படின்னா established meeting to obtain information about the genetic characters or traits of a family is said to be pedigree analysis. சந்ததி வழித்தொடர் ஆய்வுன்னு சொல்லுவா. established meeting to obtaining information about the genetic characters of a family is said to be pedigree analysis. ஒரு குடும்பத்தில் காணப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஜீனின் பண்பினை அல்லது குறிப்பிட்ட நோயினை பற்றி நாம் தொடர்ச்சியாக ஆய்வு செய்தோம் என்றால், அதை பற்றி ஆய்வு செய்து ஒரு முடிவிற்கு வந்தோம் என்றால் அதற்குத்தான் பெடிகிரி அனலைசிஸ். அது மாதிரி செஞ்சு எங்க குடும்பத்துல 3 வியாதியை கண்டுபிடிச்சிருக்க. 1 என்ன? வல்க. 2வது என்ன? தொப்ப. 3வது என்ன? சர்க்கரை நோய். அது மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருக்கும். இத சிம்பிள் மூலமா நம்ம ஒரு படம் வரைஞ்சோம்னு வச்சுக்கோயேன்.
ancestral history of an individual. ஒரு குடும்பத்தில் ஒரு பர்టిక్యులர் மனுஷனை பத்தி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றை முழுமையாக அறிதல். என்ன ஃபேமிலியில என்னென்ன டிசீஸ் இருக்கு, உங்க ஃபேமிலியில என்ன டிசீஸ் இருக்கு, என் ஃபேமிலியில என்ன டிசீஸ் இருக்கு, அங்க இருக்காரு அந்த குழந்தை ஃபேமிலியில என்ன டிசீஸ் இருக்கு, அது சிம்பிள்ஸ் மூலமா ஒரு சார்ட் போட்டு வச்சோம்னா we are calling it as pedigree chart. இந்த படத்தை ஒன்னொன்னா கவனிங்கோ. இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பா. பாட்னியில படிக்கிறப்ப ஃப்ளோரல் ஃபார்முலான்னு ஒன்று படிச்சிருப்பேன். மலர் சூத்திரம்னு சொல்லிட்டு பிஆர் இபிஆர் பிஆர்எல் இபிஆர்எல் ஆக்டினோமார்பிக் ஜைகோமார்பிக் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா சாரே? அதே மாதிரி ஜிஏ அதெல்லாம் படிச்சிருப்பேன். அது மாதிரி இங்க சிம்பிள் கொடுத்துருக்கோம். சிம்பிளை கவனி. இதை போன்று சிம்பிள் காணப்பட்டால் இது ஆணினை குறிக்கும், மேல். இட் ரெப்ரசன்ட். திஸ் சிம்பிள் ரெப்ரசன்ட் த ஃபீமேல். This two symbols represent mating. அதாவது இனப்பெருக்கம் நடைபெறுவதை இது குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இது அப்பா வச்சுக்கோ, இது அம்மா வச்சுக்கோ. These two represent the குழந்தைகள். This represent the ஆமனாட்டி குழந்தை, ஆண் குழந்தையை குறிக்கும். This represent the பெண் குழந்தை, female. சில சமயம் குழந்தைகள் பிறக்கிறப்ப பார்த்தேன்னா ஹோமோசைகஸ் ஐடென்டிக்கல் ட்வின் கேள்விப்பட்டிருப்பேன். இப்ப சத்தியமூர்த்தி மாதிரியே அம்மா தொப்பாலையிலேருந்து நான் குதிக்கிறப்ப என் மாதிரி இன்னொன்னு வாழ்க்கையோட ஒன்னு குதிச்சதுன்னு வச்சுக்கோங்க. we are identical twins. பார்ப்பதற்கு ஒன்றாக இருப்பார்கள், ஒத்த இரட்டையர்கள்னு பேரு. சில சமயம் என்ன ஆகும்னா ஒரே பருத்துல ரெண்டு குழந்தைகள் பிறக்கும். ஒன்னு ஆம்பளை குழந்தையா இருக்கும், ஒன்னு பொம்பளை குழந்தையா இருக்கும். இது பேரு டைசைகஸ் ட்வின்ஸ்னு பேரு. வேறுபட்ட இரட்டையர்கள்னு குறிக்கும். அதே மாதிரி சொந்தக்காரர்களுக்கு இடையே திருமணம் செய்து கொண்டால் அத்தை குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமா குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது, அக்கா குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ்குள்ள மேரேஜ் நடந்ததுன்னா we are calling it as consanguineous marriage னு படிச்சிருப்போம். அதுக்கு இது மாதிரி போட்டால் அது. சில குடும்பத்துல என்ன ஆகும்னா வியாதியானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கும். the diseases are transmitted to the subsequent generation. பாரம்பரிய தன்மையினால் ஒரு பெண்ணானவள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சிம்பல் இருக்கும். if the male is affected by the heritable disease then it is represented by this. so இதெல்லாம் pedigree chartல வரக்கூடிய சில symbols, குறிகள். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது புத்தகத்துல இருக்கிறத வச்சு பரிசையில கேட்டாலும் கேட்பா. அடுத்தது இங்க வாங்க என்ன கேவினி, more than 300 heritable diseases are reported in man. 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள் மனிதர்களில் கண்டறியப்பட்டுள்ளது. அதுல 6 நோய் பேர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சிக்கிள் செல் அனீமியா, தலாசீமியா, ஹெமோகுளோபினிமியா, அல்பினிசம், ஹண்டிங்டன்ஸ் கோரியா, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி. இதெல்லாம் பாரம்பரிய தன்மை நோய். அதுக்கு நீ சின்ன கிளாஸ்ல ஒன்னு படிச்சிருப்பேன். ஆசான் மீது எய்தார் போல் இருக்கின்ற கேமராமேனருக்கு கொஞ்சம் கோபம் இருக்கிறது. அவர் சின்னதா ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து ஆசான் தொப்பாளி ரொம்ப எல்லகா இருக்குன்னு லைட்டா ஒரு கீறி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆசானுக்கு ரத்தம் கொட்டும்னா தலையில கொட்டாதுடா, ரத்தம் கீழே வரும். ரத்தம் எத்தனை நிமிஷத்துல கிளாட் ஆகும்? the blood clots within 2 to 8 minutes. if you take 30 minutes to 24 hours, failure in blood clotting mechanism is said to be hemophilia or bleeder's disease. ஆசான் தொப்பாலியானது கீறப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக 2 to 8 நிமிடத்திற்குள் ரத்தம் உறைவதற்கு பதிலாக அரை மணி நேரம் ரத்தம் கொட்டிக்கொண்டே இருந்தால் ஆசானுக்கு இருக்கக்கூடிய நோய் ஹீமோபீலியா, ரத்தம் உறைதலில் குறைபாடு. இது ஒரு பாரம்பரிய தன்மை கொண்ட நோய். அது மாதிரி நம்மள்ட்ட நிறைய நோய் இருக்கு, 300 நோய் இருக்கு. அதுல 6 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம், all the heritable diseases mostly due to gene or point mutation or chromosomal aberration. பொதுவாக பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படலாம். or it may be due to dominant gene mutation or it may be due to recessive gene mutation. ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக இது ஏற்படலாம் அல்லது ஓங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படலாம். what is gene or point mutation? ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்றால் என்ன? பாட்னியில படிச்சினாலும் இங்க திருப்பி ஞாபகப்படுத்துறேன். it is very very important. what is gene or point mutation? ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்றால் என்ன? ஜுவாலஜியில 1 மார்க்ல இது முக்கியம். most of the heritable diseases are due to gene or point mutation. பொதுவாக பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள் அனைத்தும் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் ஏற்படும். what is gene or point mutation? இது பாட்னியில 5 மார்க்ல முக்கியம். அதனால இன்னொரு தடவை கேட்டுன்றோம். sudden change takes place in a nucleotide or a pair, then it is known as gene or point mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ
ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதை நாம் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். You know what is a nucleotide? Nucleotide is a combination of nitrogenous bases, sugar and phosphate. நைட்ரஜன் காரம், சர்க்கரை, பாஸ்பேட் ஆகிய மூன்றும் சேர்வதன் காரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றினைத்தான் நாம் நியூக்ளியோடைடு என அழைக்கிறோம். Scientists through Human Genome Project identified 3.2 into 10 to the power of 9 nucleotides in each and every human cell. அறிவியல் அறிஞர்களால் ஹியூமன் ஜீனோம் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு செல்லிலும் கண்டறிந்துள்ள நியூக்ளியோடைடுகளின் எண்ணிக்கை 3.2 into 10 தலையில 9 என்பதை பாட்னியில் தாங்கள் படித்திருப்பீர்கள். இது மாதிரி ஒரு நியூக்ளியோடைட்லயோ ரெண்டு நியூக்ளியோடைட்லயோ ஏதாவது சேஞ்ச் வந்துடுத்துனா அது ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைப்பர். This gene or point mutation is of three types, namely number 1 deletion, number 2 addition, number 3 substitution. இந்த ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றமானது மூன்று வகைப்படும். டெலிஷன் நீக்கம், அடிஷன் சேர்க்கை, சப்ஸ்டிடியூஷன் பதிலீடு என்று மூன்று வகைப்படும். Removal of a nucleotide is said to be deletion. ஒரு நியூக்ளியோடைடு நீக்கப்பட்டால் நீக்கம் என்று பெயர். One nucleotide is added, then it is known as addition. ஒரு நியூக்ளியோடைடு ஆனது சேர்க்கப்பட்டால் அதற்கு சேர்க்கை என்று பெயர். One nitrogenous base is substituted by the other, then it is known as substitution mutation. ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக மற்றொரு நைட்ரஜன் காரம் வந்தால் அதற்கு பதிலீடு என்று பெயர். இந்த பதிலீட்டை இரண்டாக பிரித்திருக்கின்றனர். The substitution is of three types. One is transition, another is transversion. Transition means a purine base is replaced by a purine or a pyrimidine base is replaced by a pyrimidine. ஒரு பியூரின் காரத்திற்கு பதிலாக மற்றொரு பியூரின் காரமோ ஒரு பைரிமிடின் காரத்திற்கு பதிலாக மற்றொரு பைரிமிடின் காரமோ வந்தால் அதற்கு ஒத்த பதிலீடு என்று பெயர். That is transition அப்படினு சொல்லுவா. A purine is replaced by a pyrimidine or a pyrimidine is replaced by a purine. We are calling it as transversion mutation. வேறுபட்ட பதிலீடு என்று பெயர். கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிடு, தமிழ் மீடியம் வரேன். botany முக்கியம், zoology முக்கியம். Most of the heritable diseases are due to this gene or point mutation. இதன் காரணமாகத்தான் பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் ஏற்படுகின்றன. Sudden change takes place in a nucleotide or a pair, then it is called as gene or point mutation. It's of three types: deletion, addition, substitution. Removal of a nucleotide, deletion; addition of a nucleotide, addition. One is substituted by the other, substitution. A purine is replaced by a purine or a pyrimidine is replaced by a pyrimidine, then it is called as transition mutation. A purine is replaced by a pyrimidine or a pyrimidine is replaced by a purine. We are calling it as transversion mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினை நாம் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். ஒரு நியூக்ளியோடைடு இழக்கப்பட்டால் நீக்கம், ஒன்று சேர்க்கப்பட்டால் சேர்க்கை, ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் வந்தால் பதிலீடு. ஒரு பியூரின் காரத்திற்கு பதிலாக மற்றொரு பியூரின் காரமோ ஒரு பைரிமிடின் காரத்திற்கு பதிலாக மற்றொரு பைரிமிடின் காரமோ வந்தால் அதற்கு ஒத்த பதிலீடு என்று பெயர். ஒரு பியூரின் காரத்திற்கு பதில் பைரிமிடினோ ஆறு பைரிமிடினுக்கு பதில் பியூரினோ வந்தால் வேறுபட்ட பதிலீடு. All these mutation causes defects in human system. இந்த திடீர் மாற்றம் மனிதர்களில் பெரும்பான்மையாக தீங்கினை விளைவிக்கும் என்பதை மறந்துவிடாதே. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வியாதி, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனே பெருசா போயிட்டு இருக்காசான், கண்ணை கட்டுது. என்ன வியாதியை பார்க்க போறோம், சீக்கிரம் சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வியாதி தங்கம், சிக்கிள் செல் அனீமியா, கதிர் அறிவால் சோகை. கதிர் அறிவால் சோகை, சிக்கிள் செல் அனீமியா, it's a heritable disease. இது ஒரு பாரம்பரியத்தன்மை கொண்ட நோயாகும். It is due to recessive mutation. ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக அல்லது ஒடுங்கு மாற்றத்தின் காரணமாக இந்த நோய் ஏற்படுகிறது. மறந்துடாத, நம்மள்ட்ட 6 வியாதி கொடுத்திருக்கா. அந்த 6 வியாதியில 5 வியாதி due to recessive mutation. Among the 6 diseases, 5 diseases are due to recessive mutation. Huntington's chorea alone an example for dominant gene mutation. Huntington's chorea என்ற நோய் மட்டும்தான் ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படும். இப்ப நம்ம பார்க்க போறது sickle cell anemia. Simple. If our RBC resemble the shape of a sickle, we are calling it as sickle cell anemia. நம்முடைய ரத்தத்தில் காணப்படுகின்ற இரத்த சிவப்பு செல்லாகிய ஆர்பிசி ஆனது பார்ப்பதற்கு கதிர் அறிவாலை போன்று காணப்பட்டால் அதற்கு சிக்கிள் செல் அனீமியா என்று பெயர். இல்ல என்ன பிரச்சனைனா, இந்த சிக்கிள் செல் அனீமியா ஹெரிட்டபிள் டிசீஸ்,
பாரம்பரியத்தன்மை கொண்டது. It is inherited from parents to the subsequent generation. நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு வரலாம். இந்த வியாதி வந்துடுத்துனா what will happen? Clogged blood vessels. நம்முடைய ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஆங்காங்கு அடைப்பு ஏற்படும். Clogged blood vessels ஏற்படலாம். Clogged means ரத்த நாள அடைப்புன்னு பேரு. அங்கங்க த்ரோம்பஸ் இது மாதிரி ரத்த கட்டி வரலாம். வந்து ஹார்ட் அவுட் ஆகலாம், இதயமானது பாதிக்கப்படலாம், லங்ஸ் அவுட் ஆகலாம், நுரையீரலானது பாதிக்கப்படலாம், கிட்னி அவுட் ஆகலாம், சிறுநீரகமானது பாதிக்கப்படலாம், பிரெயின் அவுட் ஆகலாம், மூளையானது பாதிக்கப்படலாம். ஃபைனலி ஆல் அவுட். ஒன்னே மஸ்கிட்டோ இல்லடா, மஸ்கிட்டோவை கொலை செய்வதற்காக நம்ம வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற கொசு விரட்டி அல்ல, கடைசியில நம்மளே செத்து போனாலும் போயிடலாம். இது எப்படி சார் வருது? நம் உடலில் ஆர்பிசி கேள்விப்பட்டிருப்பேன். ஆர்பிசி ரெப்ரசன்ட் த ரெட் பிளட் காப்செல்ஸ். எல்லாம் கவனிச்சுக்கோ. அந்த the blood is red in color due to the presence of RBC. நம்முடைய ரத்தமானது சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கு காரணம் ரத்த சிவப்பு செல். ஆர்பிசினா ஆர்பிசி அல்ல, ஆர்பிசி உள்ள ஒரு புரோட்டீன் இருப்பா. The RBC possesses a protein called a conjugated protein called hemoglobin. நம்முடைய ரத்தமானது சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கு காரணம் ஆர்பிசியின் உட்புறத்தை காணப்படுகின்ற சுவாச நிறமி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோகுளோபின் ஆகும். சோ நம்ம பிளட் சேப்பு கலர்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் ஹீமோகுளோபின் என்பதை மறந்து விடாது. நார்மல் ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன். Normal hemoglobin production in human system controlled by two dominant genes called HbA, HbA. நம் உடலில் சாதாரணமான ஹீமோகுளோபின் உருவாக வேண்டும் என்றால் அதனை கட்டுப்படுத்துகின்ற பணியினை HbA, HbA என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு ஜீன்கள் செய்யும். இதனுடைய தொடர்ச்சியினை ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறமா பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். குழந்தைகளா கவனிடா தங்கம். சிக்கிள் செல் அனீமியா கதிரறிவால் சோகைன்னு சொல்லுவா. The shape of the hemoglobin RBC is changed. நம்மளோட RBC பார்க்கிறதுக்கு கதிர் அறிவால் வடிவிலே இருக்கும். அதனால இந்த வியாதிக்கு பேரு கதிர் அறிவால் சோகைன்னு பேர். நம்மள்ட்ட ஹீமோகுளோபின் உனக்கு தெரியும். It's a respiratory pigment responsible for red color, carries oxygen and carbon dioxide. ஹீமோகுளோபின் என்பது ஒரு சுவாச நிறமியாகும். இதனுடைய முக்கியமான பணி ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து செல்லுதல். Normal hemoglobin production in human system controlled by two dominant genes called HbA and HbA. நம் உடலில் சாதாரணமான ஹீமோகுளோபின் உருவாக வேண்டும் என்றால் அதனை கட்டுப்படுத்துகின்ற பணியினை இந்த இரண்டு ஜீன்கள் செய்யும். Due to recessive mutation, this HbA, HbA is replaced by HbS, HbS. Then it leads to abnormal hemoglobin production. ஒடுங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏக்கு பதிலாக எஸ் என்ற ஜீன் வந்துவிட்டது என்றால் அவர்கள் கதிரறிவால் சோகையினால் பாதிக்கப்பட்டிருப்பர். The shape of the hemoglobin is changed. It leads to the change in the structure of RBC. ஹீமோகுளோபினின் வடிவமானது மாறுவதன் காரணமாக RBCயின் வடிவமும் மாறிவிடும். அப்ப சாதாரணமா இருக்க ஹீமோகுளோபின்னால ஆர்பிசி கதிரறிவால் மாறுறதுனால பிளட் வெசல்ல ஓடுற சமயத்துல அங்கங்க இடிக்கிறதுனால பிரச்சனை வரும். அதனால ரொம்ப முக்கியம் சொன்னேன், clogged blood vessels. ரத்த நாளத்தில் ஆங்காங்கே அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்பட்டதால் கிட்னி எஃபெக்ட் ஆகலாம், ஹார்ட் எஃபெக்ட் ஆகலாம், லங்ஸ் எஃபெக்ட் ஆகலாம், பிரெயின் எஃபெக்ட் ஆகலாம், ஆல் அவுட் ஆகலாம். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வச்சுக்கோ, இதே ஆம்டா வச்சுக்கோ. எங்கிட்ட நார்மல் ஹீமோகுளோபின் சாதாரண ஹீமோகுளோபின் இருக்கு, என் ஒய்ஃப்ட அப்நார்மல் ஹீமோகுளோபின் பாதிப்படைந்த ஹீமோகுளோபின் இருக்கு. அப்ப எனக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல டே தப்பா நினைச்சிடாத, எனக்கு இல்ல என் ஆம்டாக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல எங்கிட்ட இருந்து HbA போகும், என் ஆம்டால்ட்ட இருந்து HbS போகும். இந்த குழந்தைக்கு அந்த நோய் இருக்காது. ஏ என்பது என்னிடமிருந்து சென்றிருக்கிறது, எஸ் என்பது என் துணைவியரிடம் சென்றிருக்கிறது. இவாளுக்கு பேர் கேரியர்னு பேர். இதுக்கு பேர் ஹோமோசைகஸ் டொமினன்ட். ஹோமோசைகஸ் ஓங்கு பண்பு கொண்டது, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காது. It is homozygous recessive affected by sickle cell anemia. Homozygous ஒடுங்குதன்மை கொண்டது, கதிரறிவால் சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்கும். The heterozygotes are not affected due to the presence of dominant gene, but they act as a carrier. Heterozygous உயிரினங்கள் ஏயும் எஸ்ஸும் இருந்தால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த ஒடுங்கு ஜீனினை அடுத்த செல்லிற்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு கடத்தியாக செயல்படுவர்.
இது ஒரு வியாதி. இது பாரம்பரியத்தன்மை கொண்ட உள்ளது. இதுக்கு அடுத்த வியாதி நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது தலாசீமியா. நீ அடிக்கடி சாப்பிடுறது சேமியா உப்மாவா இருக்கலாம்டா. நான் இங்க சொல்றது தலாசீமியா. சாப்பிடுறது சேமியா உப்மா, இங்க இருக்கிறது தலாசீமியா. This disease is also due to recessive mutation. இதுவும் ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோயில ரெண்டு டைப் கொடுத்திருக்கா. ஒன் இஸ் தலாசீமியா மேஜர், another is தலாசீமியா மைனர் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு பிரிவுகள் காணப்படும். நமக்கு தலாசீமியா வந்துடுத்து அப்படின்னா what will happen? It will be a major or minor. எதுவா இருந்தாலும் major means the symptoms are more. நோய் அறிகுறிகள் அதிகமாக காணப்படும். minor means the symptoms are less. நோய் அறிகுறிகள் குறைவாக காணப்படும். என்ன சார் நோய் அறிகுறி? பெரிஃபரல் ஹீமோலைசிஸ். பெரிஃபரல் ஹீமோலைசிஸ்னா வெளிப்புற ரத்த ஓட்ட மண்டலமானது பாதிக்கப்படும். சோ பெரிஃபரல் ஹீமோலைசிஸ்னா வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற ரத்த சுற்றோட்ட மண்டலம் பாதிக்கப்படலாம். ரொம்ப முக்கியம், bone marrow activity is also reduced. எலும்பு மஜ்ஜயம் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஸ்பிளீனோமிகாலி மண்ணீரலிலே வீக்கம் ஏற்படலாம். ஹெபாட்டோமிகாலி கல்லீரலிலே வீக்கம் ஏற்படலாம். The child may die at the age of 17. 17 வயது ஆகின்ற சமயத்தில் அந்த குழந்தை இறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அர்த்தத்தை கவனிச்சுக்கோ. தலாசீமியா இட்ஸ் a heritable disease due to recessive mutation. இது ஒரு பாரம்பரியத்தன்மை கொண்ட நோயாகும். ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகிறது. இதுல ரெண்டு டைப் இருக்கா. ஒன் இஸ் மேஜர், another is minor. ரெண்டுலயும் சிம்டம் உண்டு. மேஜர்ல சிம்டம்ஸ் நோய் அறிகுறி நிறைய இருப்பா. இன் மைனர் the symptoms are somewhat less. ரொம்ப முக்கியம், பெரிஃபரல் ஹீமோலைசிஸ் வெளிப்புற ரத்த ஓட்டத்திலே சிதைவு ஏற்படலாம். ஸ்பிளீனோமிகாலி மண்ணீரலில் வீக்கம் ஏற்படலாம். ஹெபாட்டோமிகாலி கல்லீரலில் வீக்கம் ஏற்படலாம். bone marrow activity may be reduced. எலும்பு மஜ்ஜையின் செயல்பாடானது குறைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். the child may die at the age of 17. 17 வயது ஆகின்ற சமயத்தில் குழந்தையானது இறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். இதெல்லாம் புக்ல கொடுத்திருக்கா, நல்லா படிச்சு பார்த்திருப்ப. வாட் இஸ் தலாசீமியானே இருக்காது. தலாசீமியான்னு கொடுத்திருப்பா. தலாசீமியா மேஜர் இருக்கும், தலாசீமியா மைனர் இருக்கும். தலாசீமியா என்றால் என்ன அதுவே இருக்காது. தலாசீமியா means you know hemoglobin is a conjugated protein because it is made up of 4 polypeptide chain. ஹீமோகுளோபின் என்பது ஒரு இணைவு புரதமாகும். 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளால் ஆனது. 2 ஆல்பா சங்கிலிகளும் 2 பீட்டா சங்கிலிகளும் காணப்படும். So hemoglobin is a conjugated protein with 4 polypeptide chains. 2 alpha and 2 beta chains are present. ஹீமோகுளோபின் என்பது ஆர்பிசியின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஹீமோகுளோபின் ஒரு இணைவு புரதம். 4 பாலிபெப்டைட் சங்கிலிகளை பெற்றிருக்கும். 2 ஆல்பா 2 பீட்டா. 4க்கு பதில் 2 இருந்தா 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமிங்கிற மாதிரி 4க்கு பதில் இங்க 2 இருந்ததுன்னா instead of 4 chains 2 chains are present, then the disease is said to be thalassemia. 4 சங்கிலிகளுக்கு பதிலாக இணைவு புரதத்திலே 2 சங்கிலிகள் மட்டும் காணப்பட்டால் அதைத்தான் நாம் தலாசீமியா என அழைக்கிறோம். இது பரீட்சையில எழுதுறதுக்கு இல்ல, நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. Next we come to agammaglobulinemia. என்னையா வீணோ மியா? Already you read anemia, polycythemia, leukopenia, leukemia, lymphopenia. Here agammaglobulinemia. எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுப்பா, உனக்கு தெரியும்பா. அனீமியா, decrease in the number of RBC. RBC இன் எண்ணிக்கை நம் உடலில் குறைவாக இருந்தால் அனீமியா என்று பெயர். Increase in the number of RBC is said to be polycythemia. RBC இன் எண்ணிக்கையானது அதிகமாக காணப்பட்டால் அதற்கு polycythemia என்று பெயர். கௌசே இங்கே பார். Leukemia, leukopenia. Decrease in the number of WBC is said to be leukopenia. இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டால் அதற்கு leukopenia என்று பெயர். Decrease in the number of decrease is called leukopenia. குறைவாக இருந்தால் leukopenia. கோபே இங்கே பார் கோபே.
ஆலு கோபி மசாலா இல்லடா, கிளாஸ் கோபி. இங்கே பார். Increase in the number of WBC is said to be leukemia. ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டால் அதற்கு leukemia என்று பெயர். Decrease in the number of lymphocyte is said to be lymphopenia. நம் உடலில் லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கையானது குறைவாக காணப்பட்டால் அதற்கு லிம்போபீனியா என்று பெயர். கோபி இங்க கவனி, ஆர்த்தி இங்க கவனி, சார் நீங்களே இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். Now we come to A gamma globulinemia. அப்ப anemia, you know, polycythemia, leukopenia, leukemia, lymphopenia. Now we come to A gamma globulinemia, means absence of gamma globulin synthesis. நம் உடலில் gamma globulin சுரப்பானது குறைவாக காணப்பட்டால், இல்லாமல் இருந்தால் அந்த நோய்க்கு ஏ காமா குளோபுலினீமியா என்று பெயர். மறந்துடாதீங்கோ, நம் உடம்புல காமா குளோபுலின் ஒரு புரோட்டீன் இருப்பா. If the synthesis of gamma globulin is reduced, we are calling it as a gamma globulinemia. Gamma globulin உருவாக்கமானது குறைந்து விட்டது என்றால் அல்லது மிக குறைவாக சுரந்தது என்றால் அதை நாம் ஏ காமா குளோபுலினீமியா என அழைக்கிறோம். It is also due to recessive gene mutation. இதுவும் ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் நமக்கு ஏற்படுகிறது. இது வந்ததுனா என்ன ஆகும் சார்? ஏ காமா குளோபுலினீமியா வந்துடுதுனா what will happen to human system? ஒன்னு கவனிச்சுக்கோ. loss of immunity. நம் உடலில் நோய் எதிர்ப்பு திறனானது குறைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். Decrease in the number of lymphocyte. லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கையானது குறைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். Decrease in the number of plasma cell. பிளாஸ்மா செல்களின் எண்ணிக்கையானது குறைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். இது மாதிரிலாம் வந்துடுதுன்னா we are affected by bacterial infection in the chest and heart. மறந்துடாதீங்க, நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ, பாக்டீரியா நோய் தொற்றோ, வைரல் இன்ஃபெக்ஷனோ, வைரல் நோய் தொற்றோ ஏற்படலாம். எங்க ஏற்படும்? மோஸ்ட்லி த செஸ்ட் பார்ட், மார்பக பகுதியிலே பாக்டீரியா தொற்றோ வைரஸ் தொற்றோ ஏற்படலாம். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த ஏ காமா குளோபுலினீமியா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். தனரனே ரானே தானே ரானே தனரரானே தானே ரானே டும் சிக் டக டும் சிக். இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, கருப்பாக இருந்தால் பிளாக் கலரா இருந்தால் மட்டும் நினைச்சுக்கிறான். மறந்துடாதீங்க தலைவா, எல்லாருமே பிளாக் தான், ஆசானு பிளாக் தான். நீ கருப்பா இருக்கிற சத்தியமூர்த்தி, அதுக்காக கருப்பு பிடிக்குதுன்னு தெரியாத. இங்கே பார், உற்று பார், ஆசாம் பார்த்தா இதே கலர்ல இருக்கான். இந்த கலருக்கு காரணம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். So we are in the tropical region. நாம் வெப்பமண்டல பகுதியில் காணப்படுகின்றோம். In the tropical region, the skin should possesses more melanin. இந்த tropical பகுதியில் நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய தோல் பகுதியில் மெலானின் என்ற ஒரு நிறமியானது அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள்ட்ட மெலானின் ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கருப்பா இருப்போம். சோ கருப்பாக இருந்தால் நல்லது. சன்லைட் எக்ஸ்போசர் நம்மள எதுவும் பண்ணாது. இப்ப சத்தியமூர்த்தியை கொண்டு போய் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல மே மாசத்துல உருட்டு எடுத்தோம்னா தார் ரோட ஆசானம் ஒண்ணும் பண்ணாது. காரணம் ஃபுல் பிளாக். அப்ப கருப்பா இருக்கிறது அவ்வளவு நல்லது என்பதை மறந்து விடாதீர்கள். வெள்ளையாவத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவள்கிட்ட அந்த மெலானின்ங்கிற ஒரு பிக்மெண்ட் கண்ணி. அந்த மெலானின்ங்கிற பிக்மெண்ட் கம்மியா இருந்ததுன்னா, if the melanin pigment is less, then they have white complexion. யாருக்கு மெலானின் குறையறதோ அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய அவ கொஞ்சம் வெள்ளை மாதிரி இருப்பா. மெலானினே இல்லைன்னு வச்சுக்கோ, complete lack of melanin pigment in the skin is said to be albinism. நம் உடலில் முழுமையாக மெலானின் என்று அழைக்கப்படுகின்ற நிறமி இல்லை என்றால் நாம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த நோயின் பெயர் அல்பினிசம். Complete lack of melanin pigment in the skin is said to be albinism. சத்தியமூர்த்தியே இப்ப சாக்கு பீஸ் மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கான்னு வச்சுக்க, இவனை சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் மத்தியான வேலையில உருட்டி எடுத்தேன்னு வச்சுக்கோ, தீனார் சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நவினார் சுட்டவடு பொசுங்கி போயிடுவான். இப்ப என்ன தலையில போட்டு உருட்டினேன்னா தர பொசுங்கிடும். ஆனால் சாக் பீஸ் கலர்ல சத்தியமூர்த்தி இருந்து நீ பாட்டுக்கு பொசுங்கினேன்னா என்ன ஆகும்னு பாத்துக்கோ. என்ன கொசு கடிக்க வரும். மஸ்கிட்டோ கம்ஸ், ஆசா மேல உட்காரும், வாசனையை பார்க்கும், பேட் ஃபெலோடா ரிவர்ஸ்ல ஓடி போயிடும். என்ன கொசு கடிச்சா கொசு க்ளோஸ். ஆனால் வெள்ளை கலர்ல இருக்கிறவாள கொசு கடிச்சா அவ என்ன பண்ணுவான்னு ஞாபகம் வச்சுக்கோ, பிடில் சக்கரவர்த்தியா மாறி இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா சொரிஞ்சுப்பா.
மறந்துடாத, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கருப்பா இருக்கோ அவ்வளவுக்கு அளவு நல்லது. உன்னை வெள்ளையா இருக்கிறா ஃபீல் பண்ணாதீங்க கூட, நான் உங்களை எதுவும் சொல்லல. என்னன்னா கருப்பா நான் இருந்தேன்னா என்கிட்ட மெலானின் இஸ் மோர், நீ வெள்ளையா இருந்தேன்னா உங்ககிட்ட மெலானின் இஸ் லெஸ். மெலானினே இல்ல, இட் இஸ் மில்கி ஒயிட். chalk piece கலர்ல நம்ம இருந்தோம்னா இட்ஸ் a disease, it's a heritable disease. ஒன்னு டிசீஸ்னா பயப்படாதீங்க, வியாதினா பயப்படாதீங்க. சன்லைட் எக்ஸ்போசர் உங்களுக்கு தாங்காது. சூரிய வெளியில் நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் அந்த சூரிய ஒளி உங்க உடம்பில் படுகின்ற சமயத்தில் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்ப ஃபோக்கஸ் லைட்ல ஆக்ஷன் ஓரியன்டட் மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப எனக்கு கருப்பு கலரா இருக்கிறதுனால இது ஒண்ணும் பண்ண முடியல. நானே மெலானின் இல்லாமல் chalk piece மாதிரி இருந்தேன்னா என் மேல லைட் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு தாங்காது, அப்படியே சக்கச்சவேர்னு போயிடும். மறந்துடாதீங்க. Now we come to a disease called albinism. So கருப்பா யார் இருக்கேலோ you should be happy. If you are black in color and you live in a tropical region, then you should be black. But what is the advantage of black? Black இருந்தால் what is the advantage? You have more melanin. உன்னிடம் மெலானின் ஆனது அதிகமாக காணப்படும். So sunlight exposure உன்னை எதுவும் பண்ணாது. சூரிய ஒளி அதிகமாக பட்டால் உனக்கு எதுவும் ஆகாது. இப்ப நம்ம வரப்போறது மெலானின் ஒரு பிக்மெண்ட் பா. மெலானின் is a brown black non-hemoglobin derived pigment secreted by melanocyte. நம் உடலில் மெலனோசைட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல்லானது காணப்படுகிறது. அந்த மெலனோசைட் ஒரு நிறமியினை சுரக்கும். அந்த நிறமியின் பெயர் மெலானின் என்ற பெயர். It is a non-hemoglobin derived pigment. இதற்கும் ஹீமோகுளோபினுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஞாபகம். மெலானின் is responsible for skin color. நம்முடைய தோலின் நிறத்திற்கு காரணமாக இருப்பது மெலானின் ஆகும். If more melanin is present, then we are black in color. அதிக மெலானின் இருந்தால் நாம் கருப்பு நிறத்தில் இருப்போம். If the melanin concentration is less, we have white complexion. மெலானின் குறைய குறைய சற்று வெளுத்த நிறத்தில் இருப்போம். Complete lack of melanin is a disease. The disease is said to be albinism. நம் உடலில் மெலானின் என்ற நிறமியானது இல்லாமல் இருந்தால் பாரம்பரிய தன்மை கொண்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த நோயின் பெயர் albinism. இது எப்படி சார்? நல்லா கேவினி, ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் லெசன்லயும் உனக்கு வரும். The melanin non-hemoglobin derived pigment production in the melanocyte controlled by one enzyme called tyrosinase. நம்முடைய உடலில் மெலானின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறமி உருவாக வேண்டும் என்றால் அதனுடைய உருவாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பணியினை ஒரு நொதியானது செய்யும். அந்த நொதியின் பெயர் tyrosinase. The enzyme tyrosinase responsible for the production of melanin. How? The main function of tyrosinase is to convert the dopa into melanin. Dopa என் தலையை பார்க்காதடா, இது ரியல் தலை. அசன் டோப்பா தலை கிடையாது. Here dopa represent 3,4 dihydroxyphenylalanine. சொல்லுங்க, 3,4 dihydroxyphenylalanine. இன்னொரு முறை சொல்லுங்க. 3,4 dihydroxyphenylalanine present in the melanocyte is converted into melanin pigment by the action of the enzyme tyrosinase. நம்முடைய மெலனோசைட்டில் காணப்படுகின்ற 3,4 dihydroxyphenylalanine என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொருளானது மெலானின் என்ற நொதியாக மாற வேண்டும் என்றால் அதை கட்டுப்படுத்துகின்ற பணியினை இந்த டைரோசினேஸ் செய்யும். அப்ப நம்மள்ட்ட டைரோசினேஸ் இருந்தால், if the system possesses tyrosinase, then we have plenty of melanin. நிறைய மெலானின் நம்மள்ட்ட உண்டாவா. This tyrosinase production controlled by a dominant gene. நம்முடைய உடலில் இந்த டைரோசினேஸ் உருவாக வேண்டும் என்றால் அதன் உருவாக்கத்தை ஒரு ஓங்குதன்மை கொண்ட ஜீனானது கட்டுப்படுத்தும். Due to recessive mutation, the dominant gene is replaced by a recessive one, then tyrosinase production is totally absent and melanin dopa is not converted into melanin. நம் உடலில் ஒடுங்கு திடீர் மாற்றமானது ஏற்பட்டு ஓங்கு ஜீனிற்கு பதிலாக ஒடுங்கு ஜீன் வந்துவிட்டது என்றால் டைரோசினேஸ் உற்பத்தியானது இருக்காது. டைரோசினேஸ் உற்பத்தி இல்லை என்றால் டோப்பாவானது மெலானினாக மாறாது. பின்னர் நாம் பார்ப்பதற்கு வெள்ளை கலர் சாக்கு பீஸை போன்று இருப்போம். இருந்தால் இட்ஸ் a disease, it's a heritable disease. இது ஒரு பாரம்பரிய தன்மை கொண்ட நோய். அதை கண்டு பயப்படாதீர்கள். வியாதினா ஒன்னும் பயப்படக்கூடிய வியாதி இல்ல. சன்லைட் நமக்கு ஒத்துக்காது, சூரிய ஒளி நமக்கு ஒத்துக்காது. இது ஒரு பாரம்பரிய தன்மை கொண்ட நோய், அல்பினிசம். Then Huntington's chorea. சும்மா அதிருது இல்ல,
அப்படிங்கிற மாதிரி ஆசான் வரப்பே உள்ள சும்மா உதறுதில்ல டான்ஸோட வந்தேன்னா ஆசானுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதிக்கு பெயர் ஹண்டிங்டன்ஸ் கோரியா. ஹண்டிங்டன்ஸ் கோரியா இட்ஸ் a disease. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம சொன்னது recessive gene mutation சொன்ன ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றம். ஹண்டிங்டன்ஸ் கோரியா இட்ஸ் a first dominant gene mutated disease reported in man. மனிதர்களில் ஓங்குதன்மை கொண்ட ஜீனின் காரணமாக ஒடுங்குதன்மைக்கு பதிலாக ஓங்குதன்மை கொண்ட ஜீன் வருவதன் காரணமாக திடீர் மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கு பெயர் ஹண்டிங்டன்ஸ் கோரியா. So 6 வியாதியில 5 வியாதி due to recessive mutation. Only one disease due to dominant gene mutation. ஓங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் this Huntington's chorea. Normal functioning of the nerve system controlled by a recessive gene present in the 4th homologous pair. நம்முடைய 4வது ஜோடி குரோமோசோமில் காணப்படுகின்ற ஒடுங்குதன்மை கொண்ட ஜீனானது நம்முடைய மூளையினையும் அதை சார்ந்த தசை பகுதிகளையும் கட்டுப்படுத்தும். Due to recessive mutation, the recessive gene, due to dominant gene mutation, the recessive gene is replaced by a dominant one. Then we are affected by a disease called Huntington's chorea. இதுவரைக்கும் ஒடுங்கு ஜீன் சொன்னேன். ஓங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாக ஒடுங்கு ஜீனிற்கு பதிலாக ஒரு ஓங்கு ஜீன் வந்துவிட்டது என்றால் நம்முடைய மூளையும் அதை சார்ந்த தசை பகுதிகளும் பாதிக்கப்படுவதன் காரணமாக சும்மா அப்படியே உதறிக்கிட்டே பாடி இருந்ததுன்னு வச்சுக்கோயே, அந்த வியாதிக்கு பேர் ஹண்டிங்டன்ஸ் கோரியான்னு பேர். இதுக்கு அடுத்தது முக்கியம் சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி ஷிட் அப்படின்னு ஒரு டிசீஸ். வியாதி பேரை பார்த்துக்கோ, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி, தீவிர ஒருங்கிணைந்த தடைக்காப்பு குறை நோய். தீவிர ஒருங்கிணைந்த தடைக்காப்பு குறை நோய். அது ரொம்ப குழப்பறது ஷிட் அப்படின்னு ஞாபகம் மறந்துடாதீங்கப்பா, ரொம்ப முக்கியம். WBC கேள்விப்பட்டிருப்பேன், ரத்த வெள்ளை அணுக்கள். This WBC is responsible for immunity in our system. நம் உடலிலே நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கக்கூடியது ரத்த வெள்ளை அணுக்கள் ஆகும். நம்மள மாதிரி அடல்ட் முதிர்ச்சி அடைந்த ஆண்களை எடுத்துக்கொண்டால் 1 cubic millimeter of blood contain 8000 to 10,000 WBC. உடல் வளர்ச்சி அடைந்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், முதிர்ந்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், 15 வயதிற்கு மேலே எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களிடம் 1 cubic millimeter blood எடுத்துட்டு எல்லாம் 8000 இருந்து 10,000 WBC இருப்பா. குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோ, at the time of birth, the juvenile baby, பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டோம் என்றால் the blood count, WBC count may be 10,000 to 15,000 WBC. ஒரு பிறந்த குழந்தையை எடுத்துட்டு எல்லாம் பிறந்த உடனே it is prone to infections. அதிகமாக நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அந்த பிறந்த குழந்தையை பார்க்கிறப்ப 10,000 to 15,000 WBC இருப்பா 1 cubic millimeterல. அப்ப பிறக்கிற குழந்தைகள்ட்ட என்னைக்குமே WBC ஜாஸ்தி. juvenile baby possesses more WBC because it is prone to infections. நோய் தொற்று வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாதலால் அவள்கிட்ட WBC நிறைய இருக்கும். The WBC production in papa as well as pipa controlled by a dominant gene present in the 20th homologous pair. நம்முடைய 20வது குரோமோசோம் ஜோடியில் காணப்படுகின்ற ஓங்குதன்மை கொண்ட ஜீன்கள் இந்த WBC உருவாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. The dominant genes present in the 20th homologous pair controls the normal production of WBC in the bone marrow. எலும்பு மஜ்ஜையில் நன்றாக இரத்த வெள்ளை அணுக்கள் உருவாக வேண்டும் என்றால் அதை கட்டுப்படுத்துகின்ற பணியினை 20வது ஜோடி குரோமோசோமில் காணப்படுகின்ற ஓங்குதன்மை கொண்ட ஜீன்கள் செய்யும். Due to recessive mutation, the dominant gene is replaced by a recessive one. Then the number of WBC may be less and the production of WBC may be less in the bone marrow. திடீரென 20வது குரோமோசோமில் ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டு ஓங்குதன்மை கொண்ட திடீர் மாற்றம் ஏற்பட்டால் எலும்பு மஜ்ஜையில் இரத்த வெள்ளை அணுக்கள் உருவாக்கம் குறைந்துவிடும். The baby possesses just 800 to 1000 WBC. பிறக்கின்ற குழந்தையில் 10,000 இருந்து 15,000 WBC இருப்பதற்கு பதிலாக in 1 cubic millimeter 800 இருந்து 1000 WBC தான் இருப்பா. பயங்கர கம்மி. குழந்தை அப்பதான் அம்மா வயத்துல இருந்து குதிச்சிருக்கு. அப்ப WBC கம்மியா இருந்தால் it is prone to infection. ஏராளமான நோய் தொற்று ஏற்பட்டு அந்த பாப்பா இறந்து விடலாம்.
உடனே என்ன பண்ணுவா, இது மாதிரி WBC கம்மியா இருந்ததுன்னா the papa is placed in a sterile bubble. ஒரு கண்ணாடி குமிழியின் உள்ளே இங்க இருந்து தூக்கின்னு போய் நேரா அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க இன்குபேட்டர் நிறைய இருக்கும், அங்க போனேன் நிறைய குழந்தைல கண்ணாடி புட்டியில வச்சிருப்பா. அது மாதிரி இந்த பாப்பாவை கொண்டு போய் கண்ணாடி புட்டியில வச்சுடுவா. அதனால அந்த நோய்க்கு பேர் பபிள் பாய் சிண்ட்ரோம்னு பேர், குமிழ் குழந்தை சிண்ட்ரோம்னு அந்த நோயை சொல்லுவா. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டா சார்? உண்டு. போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், எலும்பு மஜ்ஜையானது மாற்று அறுவை செய்யப்பட வேண்டும், ஆர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அடிக்கடி ரத்தமானது ஏற்றப்பட வேண்டும். அதர்வைஸ் த பாப்பா வில் டை. பாப்பா செத்து போறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. மறந்துடாத, பரிசையில ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட WBC ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ற ஜீன் எங்க இருப்பா? the WBC production, the gene responsible for the production of WBC actually located in the 20th homologous pair. It's a dominant gene. அது ஒரு ஒங்குதன்மை கொண்ட ஜீன் ஆகும். Due to recessive mutation, the dominant gene is replaced by a recessive one. Then the number of WBC may be reduced in the papa, or production of WBC reduced in the bone marrow. ஒடுங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாக ஒங்கு ஜீனிற்கு பதிலாக ஒடுங்கு ஜீன் வந்து விட்டது என்றால் ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையானது மிக குறைவாக எலும்பு மஜ்ஜையில் தோன்றும். அப்ப பாப்பாட்ட WBC கம்மியா இருக்கும். இந்த பாப்பா பிளேஸ்ட் இன் ஸ்டெரைல் பபிள், ஒரு கண்ணாடி குமிழின் உள்ளே பாப்பா வைக்கப்படும். அதனால அதுக்கு பபிள் பாய் சிண்ட்ரோம், கண்ணாடி குமிழ் குழந்தை என்று பெயர். ட்ரீட்மெண்ட் என்ன? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் ஏற்றலாம். அதர்வைஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், எலும்பு மஜ்ஜையை மாற்று செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ஊர்ல வரல. பாவம், எனக்கு அப்படியே சொல்றப்ப அழுக வருது. அப்படியே விட்டுட்டோம்னா குழந்தைக்கு நிறைய வியாதி வந்து பிராணம் போயிடும். இதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஹெரிட்டபிள் டிசீசஸ், பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள். அடுத்ததுதான் நம்மளுக்கு எய்த மாதிரியே சார் உட்கார்ந்து இருக்கார். சார் உங்க பேர் என்ன மறந்துட்டேன்? பிரகாஷ் சார் என்ன சொன்னார்? அந்த குளோனிங் இருக்கே சார், அதை பத்தி எதுவும் சொல்லலையே அப்படின்னா அந்த குளோனிங்காக வரப்போறோம். குளோனிங்னா ஓ மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுக்கிறது, ஏன் மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுக்கிறது. ஏண்டா சத்தியமூர்த்தி, உன் ஒத்தன் டார்ச்சரே தாங்க முடியல, ஓ மாதிரி இன்னொரு சத்தியமூர்த்தி வந்து பல பேர் கழுத்தை வெட்டணுமா அப்படின்னு கேட்கிறேன். இருந்தாலும் வருவோம். குளோனிங் போறதுக்கு முன்னாடி you know the term clones. Clones means genetically similar, genetically identical, genetically uniform plant or animal population, collectively known as clones. ஒத்த ஜீனாக்கம் கொண்ட உயிரினங்களுக்கு குளோன்கள் என்று பெயர். genetically similar, genetically uniform plant or animal population, collectively known as clones. ஒத்த ஜீனாக்கம் கொண்ட உயிரினங்களை நாம் குளோன்கள் என அழைக்கிறோம். The methodology used for the production of clones known as cloning. இதை போல ஒத்த இரட்டையர்களை, ஒத்த ஜீனாக்கம் கொண்ட உயிரினங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜிக்கு பேர் தான் குளோனிங்னு பேரு. இந்த குளோனிங்கை பத்தி ஒரு குட்டியூண்டு பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். குழந்தைகளா, தங்கம் குளோனிங். இப்ப சத்தியமூர்த்தியை இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்க போறோம். It is known as cloning. Cloning is a method. இது ஒரு முறை. அந்த cloning மெத்தடோட யூஸ் என்ன? The main function of cloning is to produce clones. குளோன்களை உருவாக்குதல். Production of genetically similar organisms. அமைப்பொத்த உயிரினங்களை உருவாக்குதல். The methodology used for the production of genetically similar organism is said to be cloning. And the products are known as clones. ஒத்த அமைப்பை கொண்ட உயிரினங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பிரிவு குளோனிங். அந்த ஒத்த ஜீனாக்கம் கொண்ட உயிரினங்களுக்கு குளோன்கள் என்று பெயர். இது ஏன் சார் பண்ணணும்? அது ஒரு ப்ராப்ளம். Some animals to be extinct. சில விலங்குகள் அழியக்கூடிய நிலையில் உள்ளன. இந்த பேண்டாவோ போண்டாவோ ஒரு கரடி கேள்விப்பட்டிருப்பேன். பேண்டா அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறேன். புசு புசுன்னு வெள்ளை கலரா இருக்கும். அந்த கரடி அழியக்கூடிய நிலையில் இருந்தது. இப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணா, குளோனிங் மெத்தடாலஜியில அதை நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டான். அந்த கரடி இப்ப என்ன பண்றது? திருட்டு பையன் ஜெம்ஸ் எல்லாம் தின்னுபிட்டு புசு புசுன்னு கலர் மாதிரி ஓடி வருது. அது குளோன்ல ப்ரொடியூஸ் பண்ணது. அப்ப குளோனிங் மெத்தடாலஜியில எதை வேணாலும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு சில வார்த்தைகள் நமக்கு தெரிய வேண்டும். We should know some technical terms. One is a transfection. தமிழ்லயும் transfection னே வெச்சுக்கோங்க. ரெண்டாவது enucleation. Nucleus நீக்கம். One is a transfection, another is enucleation, another is totipotency, another is differentiation. சர்வ வல்லமை, மற்றொன்று வேறுபாடு அடைதல், differentiation. These are all some of the terms you should know before learning cloning. குளோன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். Transfection.
uptake of gene or uptake of nucleus or uptake of DNA fragments or uptake of gene by a cell is said to be transfection. ஒரு animal cell எடுத்து ஒரு வளர் ஊடகத்தில் இட்டு இதுல ஒரு ஜீனை தூக்கி போட்டாலோ ஒரு குரோமோசோமை தூக்கி போட்டாலோ ஒரு DNA fragment தூக்கி போட்டாலோ ஒரு நியூக்ளியஸை தூக்கி போட்டாலோ அது அப்படியே உறிஞ்சிக்கும். Uptake of gene or uptake of chromosome or uptake of DNA or uptake of nucleus by an animal cell is said to be transfection. ஒரு வளர் ஊடகத்தில் விலங்கு செல்லானது இடப்பட்டு அந்த வளர் ஊடகத்தில் ஜீனினையோ குரோமோசோமினையோ டிஎன்ஏவினையோ நியூக்ளியஸையோ போட்டா ஸ்வங்கின உள்ளே இழுத்துக் கொள்ளும். அதற்கு பேர் டிரான்ஸ்ஃபெக்ஷன் பேர். ரிமூவல் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி ஈநியூக்ளியேஷன். நியூக்ளியஸை ஒரு செல்லுல இருந்து எடுத்தோம்னா அதுக்கு நியூக்ளியர் உட்கரு நீக்கம் ஈநியூக்ளியேஷன் பேர். You know the term totipotency, சர்வ வல்லமை. Ability of the animal cell to produce the entire organism is said to be totipotency. ஒவ்வொரு விலங்கு செல்லின் உட்புறத்தையும் ஒரு முழு விலங்கினை உருவாக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படும். அதற்கு டோட்டிபொட்டன்சி ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். நம்ம எல்லாரும் அம்மா தொப்பாலியில ஒரே ஒரு செல்லா இருந்தோம்டா அந்த செல்லோட பேரு ஜைகோட். அந்த சைகோட்ல இருந்து தான் இவ்வளவு பெரிய குட்டி சாத்தானவன் உருவாகி இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு செல்லிலையும் ஒரு முழு உயிரினத்தை உருவாக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படும். Each and every human cell has got the ability to produce the entire organism. The ability is said to be totipotency. You know differentiation, வேறுபாடு அடைதல். Conversion of genetically similar cells into various tissues or organ or organism. வேறுபாடு அடைதல் படிச்சிருப்போம். நம்ம ஒவ்வொரு செல் நம்ம படிக்கிறப்ப பாட்னியில படிக்கிறப்ப ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறுகின்ற ஒரு நிகழ்விற்கு வேறுபாடு அடைதல் பேரு. ஒத்த அமைப்பை கொண்ட செல்கள் பல்வேறுபட்ட திசுக்களாக உறுப்புகளாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் டிஃபரன்சியேஷன் வேறுபாடு அடைதல் என அழைக்கிறோம். இதெல்லாம் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சில வார்த்தைகள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா ரஜ ரஜாதி ராஜேந்தர் ராஜா டுகுடுக் டுகுடுக் கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா டுகுடுக் டுகுடுக் நேற்று இல்லை நானா இல்லை டபடப் 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 அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். கிங்னு ஒருத்தரும் செங்ககல்னு கேள்விப்பட்டிருப்பேன் பிரிக். அவன் ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினான். உட்கரு மாற்றி பொருத்துகின்ற ஒரு நிகழ்வினை ஆய்வினை முதலில் செய்தவர்கள் இருவர். ராஜானா அந்த பாட்டு கிடையாதுரா, அவர் பேரு கிங், இன்னொருத்தர் பேரு செங்ககல். இவா ரெண்டு பேரும் தான் அதை பண்ணா பிரிக்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பிரிக்னு கொடுத்திருப்போம். நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பண்ணினா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஆட்டுக்குட்டியில தான் ஒரு குளோனிங்க பண்ணினா. அந்த ஆட்டுக்குட்டியை தான் நம்ம டாலின்னு சொல்லுவோம். நீ எப்பயும் கிளாஸ்ல ஜாலியா இருக்கணும்டா, அடிக்கடி லாலிபாப் சாப்பிடணும்டா. இங்க ஆசா எழுதிருக்கிறது என்ன? டாலி. எப்பொழுது ஆட்டுக்குட்டியானது எப்படியானது உருவாக்கப்பட்டது, அந்த குளோனிங் ஆஃப் ஷீப், அந்த ஆடு உருவாக்கம், ஒத்த ஆடு உருவாக்கம் எப்படி செய்யப்பட்டது பார்க்க போறோம். அந்த மெத்தடாலஜியை பண்ணவர் உனக்கே தெரியும். குளோனிங் ஃபர்ஸ்ட் பண்ண சயின்டிஸ்ட் அயன் வில்மெட் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர். ஆடு குளோனிங் உண்டாறது, ஷீப்ல குளோன் ப்ரொடியூஸ் பண்ணா அந்த ஷீப் இஸ் செட் டு பி தி டாலி. ஹவ் தி டாலி ஷீப் இஸ் ப்ரொடியூஸ்ட், அதோட ஹிஸ்டரி எப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மறந்துடாதீங்க, அயன் வில்மெட் செலக்டட் ஒன்லி தி ஃபீமேல் ஷீப். இங்க ஆண் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினமே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அவர் எடுத்துனது ரெண்டுமே பெண் ஆடுகள். ஒரு ஆட்டுக்குட்டி பிளாக் ஃபேஸ்டோட இருந்தது, கருப்பு மூஞ்சியுடன் காணப்பட்டது. அனதர் ஆட்டுக்குட்டி இஸ் ஒயிட் ஃபேஸ்ட், வெள்ளை மூஞ்சியுடன் காணப்பட்ட ஒரு பெண் ஆடு. பிளாக் ஃபேஸ்ட் ஷீப் ஒன்னு வச்சுக்கோ, ஒயிட் ஃபேஸ்ட் ஷீப் ஒன்னு வச்சுக்கோ. கருப்பு மூஞ்சி ஆட்டுக்குட்டி, வெள்ளை மூஞ்சி ஆட்டுக்குட்டி. அந்த கருப்பு மூஞ்சி ஆட்டுக்குட்டியோட ஆர்டர் செல், ஆர்டர்னா பால் கறக்கக்கூடிய மடி இருக்கு போத்தி ஒன்னும், அந்த மடி செல்லுக்கு தான் இங்கிலீஷ்ல ஆர்டர் செல்னு பேரு. The order cell is always diploid in nature. இது இருமய நிலையில் காணப்படும். because it possesses two sets of chromosome, இரண்டு கற்றை குரோமோசோம்களை பெற்றிருக்கும். இந்த ஆர்டர் செல் ஒன்னு எடுத்துட்டார். ஆர்டர் செல் இஸ் ஆல்வேஸ் diploid, இருமய நிலையில் காணப்படும் with two sets of chromosomes. அதுக்கப்புறம் ஒயிட் ஃபேஸ்ட் ஷீப், வெள்ளை மூஞ்சி ஆட்டுக்குட்டியிட போனார். He selected the egg cell from the ovary. அதனுடைய அண்டகத்திலிருந்து எக் செல் என்று அழைக்கப்படுகின்ற அண்ட செல்லை எடுத்துக்கொண்டார். It is always haploid in nature. ஒரு கற்றை குரோமோசோமை பெற்றிருப்பதால் அது ஒருமய நிலையில் காணப்படும். ரெண்டுல இருந்து நியூக்ளியஸை கழட்டினார். Removal of nucleus from a cell is said to be enucleation.
ஒரு செல்லில் இருந்து நியூக்ளியஸ் ஆனது நீக்கப்பட்டால் அதை நாம் உட்கரு நீக்கம் என அழைக்கிறோம். இதுல இருந்து நியூக்ளியஸ் எடுத்து வச்சுக்கிட்டார், இதுல இருந்து நியூக்ளியஸ் எடுத்துட்டார், இந்த நியூக்ளியஸ தூக்கி போட்டுட்டார், இந்த செல்ல தூக்கி போட்டுட்டார். அப்ப இங்க டிப்ளாய்டு நியூக்ளியஸ் இருமய நிலையில் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். எக் செல் அண்ட செல்லானது காணப்படும். இது ரெண்டையும் தூக்கி ஒரு வளர் ஊடகத்தில் இட்டார். The diploid nucleus of the black-faced sheep and egg cell without nucleus of the white-faced sheep placed in the same culture medium. கருப்பு மூஞ்சி ஆட்டுக்குட்டியின் உட்கருவினையும் வெள்ளை மூஞ்சி ஆட்டுக்குட்டியின் உட்கரு அற்ற அண்டத்தினையும் ஒரு வளர் ஊடகத்தில் இட்டார். இது ரெண்டையும் உள்ள போட்ட அப்புறம் where transfection takes place, வளர் ஊடகத்தில் இருக்கக்கூடிய உட்கருவினை அந்த அண்ட செல்லானது ஏற்றுக்கொண்டது. இங்க இருக்கிற நியூக்ளியஸ் இது உள்ள ஓடி போயிடுது. without fertilization the egg is converted into zygote. கருவுறுதல் என்ற நிகழ்வு நடைபெறாமலேயே அது அண்டமாக மாறிவிட்டது. கருவுறுதல்லாம் உங்களுக்கு தெரியும், fusion of male and the female gamete is said to be fertilization and it results in the formation of a diploid cell called zygote. ஆணின செல்லாகிய விந்துவும் பெண்ணின செல்லாகிய அண்டமும் இணைந்து இருமய நிலையில் உள்ள zygote உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு கருவுறுதல் என்று பெயர். இங்க அது மாதிரி இல்ல, இந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் இருமய நிலையில் இருக்கிற நியூக்ளியஸ இத சொங்கின்னு உறிஞ்சிக்கிட்டு zygote மாறிடுது. மறந்துடாத, இந்த உட்கருவை எடுத்துக்கொண்டோம் என்றால் கருப்பு மூஞ்சி ஆட்டுக்குட்டியில என்ன குரோமோசோம் இருக்கோ அதுதான் இருக்கும். This nucleus possesses the chromosomes completely obtained from the black-faced sheep. இந்த கருப்பு மூஞ்சி ஆட்டுக்குட்டியில உட்கரு இங்க வச்சிருக்கேன். அப்ப இங்க என்ன 46 குரோமோசோம் இருக்கோ, 10 குரோமோசோம் இருக்கோ, 20 குரோமோசோம் இருக்கோ, அதான் இங்க இருக்கும். இத தூக்கி ஒயிட் ஃபேஸ்ட் ஆட்டுக்குட்டியோட யூட்ரஸ்ல வச்சார். இந்த சைகோட்டானது எடுக்கப்பட்டு வெள்ளை மூஞ்சி ஆட்டுக்குட்டியின் கருப்பையின் உள்ளே வைக்கப்பட்டது. The fertilized அல்ல, the zygote after transfection is placed in the uterine endometrium of the white-faced sheep. இந்த white-faced sheep ஓட கருப்பையில வச்சா இது ஆட்டுக்குட்டியா டெவலப் ஆச்சு. It develops into ஆட்டுக்குட்டி, the sheep. It completely resembles the black-faced sheep. இதை பார்ப்பதற்கு கருப்பு மூஞ்சி ஆட்டுக்குட்டி போலவே இருந்தது. இதுதான் டாலின்னு பேரு. இததான் குளோன்னு சொன்னா. இதெல்லாம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா சத்யமூர்த்தியை எப்படி குளோன் பண்ணணும்னு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். சத்யமூர்த்தியோட ஆர்டர் செல், ஆர்டர்லாம் எடுக்க முடியாது. ஆசானோட தொப்பாலில இருந்து ஒரு செல்ல பிச்சுக்க, ஆசான்ல இருந்து தொப்பாலி செல்ல பிச்சுக்கோ. தொப்பாலி செல் possesses 46 chromosomes. என்னோட வைஃப், என்னுடைய துணைவியார், அவருடைய கருப்பையிலேருந்து எக் செல்ல எடுத்துக்கும். கருப்பையிலேருந்து எக் செல்ல எடுத்துட்டேன்னா இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர், ஒருமய நிலையில் காணப்படும். அதுல 23 குரோமோசோம் தான் இருக்கும். ரெண்டுல இருந்து நியூக்ளியஸ கயட்டு சத்யமூர்த்தியோட ஜைகோட்ல இருந்து ஆர்டர் செல்ல இருந்து தொப்பாலி செல்ல இருந்து நியூக்ளியஸ கயட்டி ஒரு கல்ச்சர் மீடியத்துல போடும். என் ஒய்ஃபோட எக் செல்ல இருந்து நியூக்ளியஸ வெளில போட்டுட்டு இந்த எக் வித்தவுட் நியூக்ளியஸ் ஒரு வளர் ஊடகத்தில் போடும். சத்யமூர்த்தியின் உட்கருவும் துணைவியாரின் அண்ட செல்லும் ஒரு வளர் ஊடகத்தில் இடப்படும். Where transfection takes place, சத்யமூர்த்தியோட இருமய நிலையில் இருக்கக்கூடிய உட்கருவை இந்த அண்டமானது ஏற்றுக்கொள்ளும். அப்ப அது என்னவா மாறிடும்? ஜைகோட்டா மாறிடும். இந்த ஜைகோட் எடுத்து என்னோட ஒய்ஃபோட யூட்ரஸ்ல வச்சு வளர்த்தோம்னா புதுசா ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகும். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அப்ரப்டா ஐடென்டிக்கலா ஆசான் சத்யமூர்த்தி மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் குளோன்னு பேரு. இந்த மெத்தட்ல தான் ஆட்டுக்குட்டியில பண்ணா மனுஷால்ட்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட் இஸ் பேண்ட். ஏன்னா எஸ்எக் புஸ்தகம் நம்ம என்ன பண்ணணும், அவன் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து 10 ஓடி விட்டுருவான், பிரச்சனையா போயிடும். இதுதான் குளோனிங் மெத்தடாலஜி. இதுல மெரிட் ரொம்ப முக்கியம். இதோட டீப் மெரிட்டும் உனக்கு தெரியும். இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோ. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட், த ஜீன் தெரபி, ஜீன் சிகிச்சை முறை. இது 10th ஸ்டாண்டர்டுக்கும் உண்டு, 12th ஸ்டாண்டர்டுக்கும் உண்டு. நான் கவனிச்சுக்கோ. அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ், சயின்ஸ் எங்கேயோ போயின்னு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியம் ஜீன் தெரபி, ஜீன் சிகிச்சை முறைன்னு பேரு. தெரபினா ட்ரீட்மெண்ட் அர்த்தம். ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன் with the help of a corrective gene is said to be gene therapy. நம் உடலில் காணப்படும் தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களுக்கு பதிலாக நன்மை பயக்கக்கூடிய ஜீன்களை அவ்விடத்தில் வைத்தோம் என்றால் அதைத்தான் ஜீன் சிகிச்சை முறை என அழைக்கிறோம். இது ஏன் சார் ரொம்ப வைட்டல்லாம்? சயின்டிஸ்டோட திங்கிங் என்னன்னா, இப்ப நிறைய பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேன்சர், our system possesses cancer causing gene as well as cancer suppressing gene.
நம் உடலில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஜீன்களும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஜீன்களும் காணப்படுகின்றன. If the cancer causing gene is replaced from the human system, then we are not affected by cancer. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஜீன்கள் முழுமையாக மனிதனுடைய ஜீனோமில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்றால் நமக்கு பிற்காலத்தில் புற்றுநோயே வராது. இது மாதிரி பேட் ஜீன் எல்லாத்தையும் கலட்டி விட்டு குட் ஜீனை வச்சோன்னு வச்சுக்கோயே, the process is said to be gene therapy. இந்த ஜீன் தெரபியை ரெண்டா பிரிச்சிருக்கா உனக்கு தெரியும். One is somatic cell gene therapy, another is germ line gene therapy. ஒன்றிற்கு somatic cell gene therapy, உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை என்ற பெயர். another is germ line gene therapy அல்லது இன செல் ஜீன் சிகிச்சை முறை என்ற பெயர். Replacing the defective gene with the help of a corrective gene in the body cell is said to be somatic cell gene therapy. நம் உடல் செல்லில் காணப்படுகின்ற தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக நன்மை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை வைத்தோம் என்றால் அதற்கு உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை என்ற பெயர். Replacing the defective gene with the help of a corrective gene in the gametic cell like the spermatozoa or in the egg or in the zygote or in the fertilized embryo before 4-celled stage or 8-celled stage, we are calling it as germline gene therapy. நம்முடைய இன செல்களில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜீன்களை நீக்கிவிட்டு விந்துவிலிருந்து தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை எடுத்துவிட்டு அண்டத்திலிருந்து தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை எடுத்துவிட்டு நன்மை பயக்கக்கூடிய ஜீன்களை வைத்தோம் என்றால் அதற்கு இன செல் ஜீன் சிகிச்சை முறை என்று பெயர். நம்ம பாடி செல்லுல என்ன ஒண்ணு பண்ணினாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. The somatic cell gene therapy is non-heritable. உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை என்பது பாரம்பரிய தன்மை அற்றது. But the germline gene therapy is heritable. நம்முடைய இன செல்களில் ஏதாவது ஒன்று செய்யப்பட்டால் அது அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்தப்படும். அதனால் அது பாரம்பரிய தன்மை உடையது. இது பாடி செல் உடல் செல், இது கேமெட்டிக் செல் இன செல். இது நான் ஹெரிட்டபிள் பாரம்பரிய தன்மை அற்றது. இட் இஸ் ஹெரிட்டபிள் பாரம்பரிய தன்மை உடையது. புக்ல இதுல ஒரு முக்கியமான 1 மார்க் क्वेश्चन கொடுத்திருப்பான், நல்லா கவனிச்சுக்கோ. This somatic cell gene therapy meant for the diseases due to single gene or point mutation. Somatic cell gene therapy meant for the diseases due to single gene or point mutation. நம் உடலில் ஒரு ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏதாவது ஒரு பாரம்பரியத்தன்மை நோய் வந்தால் அதை குணப்படுத்த மட்டுமே இந்த ஜீன் சிகிச்சை முறை பயன்படுமே தவிர நிறைய மியூட்டேஷன் நிறைய திடீர் மாற்றத்தினால வியாதி வந்தால் அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இதை மனசுல வச்சுக்கோ. இது ஒரு கான்செப்ட். இதுல 5 மார்க் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன்னா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னு பின்னாடி கொடுத்துருக்கா, டேட்டா பேசஸ் கொடுத்துருக்கா. புரோட்டீனை பத்தி படிச்சுக்கோ. நிறைய பேர் அதை படிக்காம விட்டுறேன். Proteins, நம்ம உடம்பிலே proteins ரொம்ப வைட்டல்னு தெரியும். because the proteins are known as the body builders. உடலை வளர்ப்பவை, மதன் குமார் ஜிம்கானாவாக நம்மை மாற்றுபவை என்று அழைக்கப்படுபவை புரதம் என்பதை நீ அறிவாய். Proteins are simply made up of amino acids. புரதங்கள் என்பவை பொதுவாக அமினோ அமிலங்களினால் ஆனவை. Naturally the proteins have 20 different amino acids. பொதுவாக புரதத்திலே 20 வகையான அமினோ அமிலங்கள் காணப்படும். Insulin is a protein with 51 amino acid. இன்சுலினிலே 51 வகையான அமினோ அமிலங்கள் காணப்படும். Glucagon is a protein with 29 amino acid. Glucagonil 29 அமினோ அமிலங்கள் காணப்படும். Parathormone is a protein with 80 amino acid. Parathormonil 80 அமினோ அமிலங்கள் காணப்படும். Thyroid stimulating hormone is a protein with 211 amino acid. தைராய்டை தூண்டுகின்ற ஹார்மோன்களில் 211 அமினோ அமிலங்கள் காணப்படும். GP41 more than 100 amino acids. இந்த மாதிரி நிறைய இங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா? எசென்ஷியல் அமினோ ஆசிட், இன்றியமையாத அமினோ அமிலங்கள், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், தேவை குறைந்த அமினோ அமிலங்கள், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. Naturally the proteins have 20 different amino acids. பொதுவாக புரதத்திலே 20 அமினோ அமிலங்கள் காணப்படும். 2 அமினோ அமிலம் சேர்ந்தா அந்த பாண்டுக்கு பேர் பெப்டைடு பாண்ட். பெப்டைடு பிணைப்புகளின் மூலமாக இணைக்கப்படும். பெப்டைடு, டைபெப்டைடு, polypeptide. Finally the protein is synthesized. பெப்டைடு இணைப்புகளின் மீண்டும் 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 அமினோ அமிலங்கள் பிணைக்கப்படுவதன் காரணமாக finally we get a protein. புரதமானது நமக்கு உருவாகும். இந்த புரதத்துல 3 ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கான். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது முதலாம் நிலை அமைப்பு பிரைமரி, இரண்டாம் நிலை அமைப்பு செகண்டரி, மூன்றாம் நிலை அமைப்பு டெர்ஷியரின்னு கொடுத்திருப்பான். The primary structure made up of amino acid alone. முதலாம் நிலை அமைப்பு என்பது அமினோ அமிலங்களை மட்டுமே பெற்றிருக்கும்.
Secondary structure mean it splits into alpha helices and beta sheets. Alpha helix மற்றும் beta என்ற இழைகளினால் ஆகி இருந்தால் அதற்கு secondary இரண்டாம் நிலை அமைப்பு என்று பெயர். The three-dimensional forms represent the tertiary protein. That is 3D ஸ்ட்ரக்சரை வச்சிருந்ததுன்னா அவளுக்கு பேர் தான் டெர்ஷியரி மூன்றாம் நிலை புரதம் என்று பெயர். இதெல்லாம் நம்ம புக்லேயே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில வார்த்தைகள். புரோட்டீன் கொடுத்திருப்போம். அதிலே நம்ம பார்க்கிறப்ப லார்ஜஸ்ட் புரோட்டீன் இன் our system is hemoglobin and it is made up of 4 polypeptide chains, namely 2 alpha and 2 beta ன்னு கொடுத்திருப்பா. நம் உடலில் காணப்படுகின்ற பெரிய புரதமாக கருதப்படுவது ஹீமோகுளோபின் ஆகும். இது 4 சங்கிலிகளால் ஆனது. 2 ஆல்பா சங்கிலிகள் 2 பீட்டா சங்கிலிகள் காணப்படும்னு கொடுத்திருப்போம். இது மாதிரி இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நன்னா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு கொஸ்டின் உனக்கு தெரியும், படிச்சிருப்பேன், அதையும் சொல்லிடுறேன். டேட்டாபேஸ், தரவு தளம் அல்லது தரவு புலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்கோம். டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராசஸ்ட் பை a program. ஏராளமான தகவல்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தரவு தளம் அல்லது தரவு புலம் என்ற பெயர். இந்த தரவு தளம் அல்லது தரவு புலம் டேட்டாபேஸஸ் ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஜெனரலைஸ்டு டேட்டாபேஸ், another is ஸ்பெஷலைஸ்டு டேட்டாபேஸ். பொதுவான தரவு புலம், சிறப்புத்தன்மை வாய்ந்த தரவுதளம். So collection of informations processed by a program is said to be database. தகவல்கள் சேமித்து வைக்கப்பட்டு பிற்காலத்தில் பயன்படும் விதத்தில் பயன்படுத்தினோம் என்றால் அது டேட்டாபேஸ்னு சொல்லுவா. ஜெனரலைஸ்டு டேட்டாபேஸ் பொதுவான தரவுதளம் அல்லது தரவுபுலம். ஸ்பெஷலைஸ்டு டேட்டாபேஸ் சிறப்புத்தன்மை வாய்ந்த தரவுதளம் அல்லது தரவுபுலம். The specialized databases possesses information regarding RNAs. RNA-வை பற்றிய தகவல்களை பெற்றிருக்கக்கூடியது ஒன்றை நாம் ஸ்பெஷலைஸ்டு டேட்டாபேஸ், ஸ்பெஷலைஸ்ட்னா சிறப்புத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவா. இந்த ஜெனரலைஸ்டு டேட்டாபேஸஸ் எடுத்துட்டேன்னா it possesses information regarding the nucleic acid, DNA, the proteins and macromolecular structures. DNA-வினை பற்றியும் புரதத்தை பற்றியும் பெரிய மூலக்கூறுகளை பற்றிய தகவல்களையும் பெற்றிருந்தால் அதற்கு ஜெனரலைஸ்டு டேட்டாபேஸ் பேர். இந்த ஜெனரலைஸ்டு டேட்டாபேஸ் ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் சீக்வென்ஷியல் டேட்டாபேஸ், another is structural database. சீக்வென்ஷியல்னா அமினோ ஆசிட் சீக்வென்ஸ், அமினோ அமிலத்தின் வரிசை அல்லது நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ், நியூக்ளியோடைட் வரிசை, அதை பத்தி எல்லாம் தகவல் இருந்தால் அதுக்கு சீக்வென்ஷியல் டேட்டாபேஸ்னு பேர். ஸ்ட்ரக்சரல் டேட்டாபேஸ் possesses information regarding the macromolecular structures present in the plant as well as animal. தாவர மற்றும் விலங்குகளில் காணப்படுகின்ற பெரிய மூலக்கூறுகளை பற்றிய தகவல்களை பெற்றிருந்தால் அதற்கு ஸ்ட்ரக்சரல் டேட்டாபேஸ்னு பேர். The sequential databases திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்கா. One is nucleotide sequence databases, another is amino acid sequence databases. Nucleotide sequence databasesனா ஒரு டிஎன்ஏவில் காணப்படுகின்ற ஒரு உயிரினத்தில் உள்ள டிஎன்ஏவில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைடை பற்றிய தகவல்களை பெற்றிருக்கும். அமினோ ஆசிட் சீக்வென்ஸ் டேட்டாபேசஸ்னா ஒரு பர்டிகுலர் புரோட்டீன் எடுத்துட்டேன்னா அந்த புரோட்டீன்ல இருக்க செய்திகளை பற்றி அமினோ ஆசிட் என்னென்ன இருக்காலோ அதை பத்தின தகவல்கள் இருக்கும். இந்த நியூக்ளியோடைடு இருக்கு பாருங்களேன், நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் டேட்டாபேசஸ் ஒன்ஸ் அகைன் ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் த பிரைமரி டேட்டாபேஸ், another is the secondary database. முதலாம் நிலை, இரண்டாம் நிலை. இது மாதிரி டேட்டாபேஸை பத்தி ஒன்று கொடுத்துருப்பா. இதுதான் இந்த லெசன் முக்கியம். பாக்கி சொச்சமா இருக்கிறத நாளைக்கு சில ஹியூமன் பிசியாலஜி கான்செப்ட்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் a lot. Thank you very much. Good night. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆப்பிள் டிவி, உங்கள் வரவேற்பறையின் வசந்தம்.